வணக்கம். நான் உங்கள் மீட்டோ உசுமாக்கி ரோக் வம்சம் பாட்காஸ்ட்ல இருந்து பேசுறோம். இன்னைக்கு என் கூட வந்து இட்டாச்சி ஜாயின் பண்ணிருக்காரு. நாங்க 2 பேரும் வந்து ருத்ரன் பத்தி நாங்க பேச போறோம். ஸோ சொல்லுங்க இட்டாச்சி, படம் எப்படி இருந்தது? பாத்தீங்களா? அத பாக்கறதுக்கு முன்னாடி 2 பேருக்கு இன்ட்ரோடக்ஷன் குடுத்துடலாமே படத்துல. பக்கா குடுங்க. சரி ஓகே. இப்ப படத்துல யார் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம ரம்மி ஸ்டார் சரத்குமார் இருக்காரு. அடுத்து வந்துட்டு இவர் இருக்காரு. யாரு நம்ம பேய் யூனிவர்ஸோடைய மூதாதையர்னு சொல்றப்ப ராகவா லாரன்ஸ் இருக்காரு. ஸோ உங்க 2 பேரும் நடிச்சு கலக்கிய ருத்ரன் படத்தை தான் இன்னைக்கு நம்ம என்ன ஏதுன்றதை பார்க்க போறோம். ஆக்சுவலி நான் வந்து ஒரு காலத்துல சரத்குமாரோட ஃபேனா தான் நான் இருந்தேன். என்னோட கொஞ்சம் ஒரு வயசுல. இப்போ ரொம்ப வயசுல அதான் ஒரு மீடியம் வயசு தான். பட் ஸ்டில் அப்போலாம் எனக்கு வந்து சரத்த பிடிக்கும். ஒரு மாரி அவர் கொஞ்சம் மாஸ்குலினா இருப்பாரு. ஒரு மாரி அவரோட பவுன்சியா இருக்க ஹேரு. அவர் சிரிச்சா வேற தாடியில வேற குழி வேற விழும். அதெல்லாம் வேற அழகா இருக்கும். அப்பல்லாம் எனக்கு அவர பிடிக்கும். ஆனா இப்ப இந்த படத்துல அவர பார்த்தா எனக்கு ஐயோ! பாவமா இருக்கு. அந்த ரேஞ்சுல அவர ஆக்கி வச்சிருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு சிம்மராசி சரத்குமாரை பிடிக்கும் இல்லையா? அந்த ஒரு கடைசியா ஒரு டான்ஸ் போடுவாரே சலங்கை இல்ல, கட்டிக்கிட்டு. இல்ல. நோ, நோ, நோ. நாட்டாமை சரத்குமார். டீச்சர பார்க்க ம். போவாரு. ம். ம். புரியுது, புரியுது. அவருதான். சரி ஓகே. இந்த படத்தோட கதை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா பார்த்தப்ப? எப்படி இருந்துச்சு? பொதுவா வந்து ஒரு படம் மொக்கையா இருந்தா நம்ம தூங்கிடுவோம். ஆனா இந்த படத்த வந்து பார்த்துட்டு, நீங்க பேசணும்னு சொல்லிட்டு இந்த படத்த நேத்து நைட் நான் பார்த்தேன். ஆனா பார்க்குற தூக்கமே இல்ல. எப்படி இந்த ஒரு டார்மா ஓவர் கம் பண்றதுங்கிற மாரி ஆயிடுது எனக்கு. என்னடா படம் இதுன்ற மாரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் தூக்கம் இல்லாம அவதிப்பட்டேன். அப்புறம் எனக்கே தெரியாம எப்ப தூங்குனேனே தெரியல. அந்த மாரி ஆயிடுச்சு. இதுவரைக்கும் நான் கோப்ரா படத்த பார்த்துட்டு தான் நான் அந்த மாரி ஃபீல் பண்ணேன். என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க இருந்தது. இது அந்த படத்தையே மிஞ்சிருச்சு. அதையும் தாண்டி போயிடுச்சு. அப்ப கோப்ராவ விட மோசமான படம். ஆமா. கோப்ரா வந்து நான் தியேட்டர்ல பார்த்தேன். அதனால எனக்கு தெரியல. அங்க போயிட்டு ம். கொஞ்சம் ஜம்மு ஜம்முன்னு சீட்டு கொஞ்சம் குஷனா இருந்தது. ஏசிலாம் இருக்கவே, அப்படியே பாப்கார்ன் சாப்பிட்டு தூங்கிட்டேன். எங்க வீட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்க்குறப்ப, என்னால முடியல. "படத்த முடிங்கடா" அப்படின்ற மாரி ஆயிடுது எனக்கு. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த படத்த பத்தி? படம் வந்து ஒரு 2 1/2 மணி நேரம் இருக்குமா? ஆமா நம்ம ஆக்சுவலி இன்டர்பிரெட் தானே பார்த்தோம். சரி ஓகே. நான் அப்படி பார்க்க ஆரம்பிச்சேன். அங்கங்க டேப் பண்ணி 1 மணி நேரத்திலேயே 1 1/2 மணி 2 1/2 மணி நேரம் படத்த பார்த்துட்டேன். எவ்வளோ இதா பார்த்துருப்பேன்னு சொல்லுங்க. அப்ப நான் தான் ரொம்ப தீவிரமா படத்த ம். பார்த்துருக்கேன் போல இருக்குது. நான் அந்த மாரி டேப் பண்ணிலாம் பார்க்கல. சரி ஓகே. நம்மள நம்பி ஒரு ஜீவன் வந்து ஒப்படைச்சிருக்கு. அதுக்காகவாச்சும் பார்க்கணும்னு சொல்லிட்டு, சில சீன்ஸ மட்டும் டேப் பண்ணி பார்த்தேன். மிச்ச படத்த முழுசா தான் பார்த்தேன். எனக்கு நீங்க ஒரு சிலையே வைக்கணும். கடைசியா வச்சுர்றேன். இப்ப வந்து உங்களுக்கு அந்த படத்தோட கதைய பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி போயிருச்சு? படத்தோட கதை வந்து எனக்கு என்னமோ ரொம்ப பழைய கதை. எப்ப பார்த்தாலும் வந்து ஹீரோ வந்து பழி வாங்குறதே ஒரு வேலைய வச்சிருக்காரு. இது ம். நார்மல் ஸ்டோரி தான். எல்லாமே நம்ம வந்து தமிழ் சினிமால வர ஒரு ஜெனரல் ஸ்டோரி மாரி தான் இருக்கு. வில்லன் வந்து ஹீரோவோட குடும்பத்த அழிக்கிறாரு. ஸோ ஹீரோ வந்து பதிலுக்கு பழி வாங்குற லாஸ்ட்ல வந்து வில்லன் செத்து போயிடுறாரு. இது ஃப்ரீக்வென்ட்டா அவன் பார்த்து, பார்த்து புளிச்சு போயிடுச்சு. புளிச்சு போனதும் சொல்லாம புளிச்சு நொரைச்சு போயிடுச்சு. இத திருப்பி, திருப்பி பார்க்க முடியல. என்னடா இது ஒரே படமா தான் போகுது. அதாச்சும் டெம்ப்ளேட் வந்து ஒரே டெம்ப்ளேட் தான். நம்ம உள்ள யூஸ் பண்ற டிசைன் தான் வேற. ஹீரோ வேற, ம். ஹீரோயின் வேற, வில்லன் வேற, பாட்டு வேற. அவ்வளோதான். மத்தபடி டெம்ப்ளேட் வந்து ஒரே லைன் தான் வருது. பழி வாங்குறது தான் வந்து டிஃபால்ட்டான டெம்ப்ளேட்டா இருக்கு. அண்ட் அந்த புதுசா ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன விஷயத்த சொல்றீங்க? வெளிநாட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து சாரி குழந்தைங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிறாங்கன்னா, அந்த பேரண்ட்ஸ் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அப்ப நீங்க சக்கரா 2 படம் பார்க்கலையா? என்ன படம்? சக்கரா 2 இல்லையே அது யார் படம்? இது விஷால் நடிச்ச படம்.
அப்படி ஒரு படம் வந்துச்சா? ஆமா வந்துச்சு. வந்துட்டு வந்த வேகத்திலே போயிருச்சு. ஆக்சுவலா அந்த படத்திலேயே கதை எப்படி இருக்கும்னா, வீட்ல தனியா வயசானவங்க இருப்பாங்க இல்லையா? இதே மாரி தான் டார்கெட் பண்ணிட்டு கொள்ளையடிக்கிறது. ஐயோ! நான் அந்த படத்த பார்க்கலப்பா. டெக்னிக்கலா பண்ணுவானுங்க. இதுல டெக்னிக் கூட இல்லையே! டெக்னிக் இருக்காது. லாஜிக் எங்கேயாச்சும் மிஸ் ஆகலாம். லாஜிக்கே இல்ல படத்துல. டோட்டலா மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நீங்க ராகவா லாரன்ஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா, 3 விஷயம் நீங்க எதிர்பார்க்கக் கூடாது. 1 பிசிக்ஸ் எதிர்பார்க்கக் கூடாது. 2வது லாஜிக் எதிர்பார்க்கக் கூடாது. 3வது கதை என்னன்னு நீங்க கேட்கவே கூடாது. அது கேட்காம பார்த்தா தான் நீங்க ராகவா லாரன்ஸ் படத்த பார்க்க முடியும். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் எதிர்பார்க்கலாம். எது தெரியுமா? ஒண்ணும் இல்ல. 2 விஷயம் நெனைக்கிறேன். நம்பர் 1 அம்மா சென்டிமென்ட். நம்பர் 2 வந்து இந்த பிசிக்கலி ஏபிள்ட வந்து டான்ஸ் பண்ண வைக்கிறது. ஆனா அது இந்த படத்துல இல்லன்னு நெனைக்கிறேன். நம்பர் 3 வந்து இந்த அவரு டிஃபால்ட்டா ஒரு ஸ்டெப் வச்சிருப்பாரு. எல்லா படத்துலயும் ஒரு ஸ்டெப் போட்டுருவாரு. அந்த ஒரு கால் ஸ்டெப் ஒண்ணும், அப்புறம் அந்த பெல்ட்ட புடிச்சுன்னு ஆடுவாரு ஒரு ஸ்டெப்பு. இந்த 2 ஸ்டெப்பு கிட்டத்தட்ட அவரு நடிச்ச எல்லா படத்துலயும் இருக்கும்னு நெனைக்கிறேன். அது ஒண்ணு. அப்புறம் பேய். இந்த படத்துல போக போக பேய் காமிச்சிருப்பாங்க. பின்னாடி பார்ப்போம். வேற மாரி அ காமிச்சிருப்பாங்க பேய. அந்த பேயே நம்ம ஹீரோ தான் சார். அப்படிதான் இருந்தது எனக்கு. சரி ஓகே. கதைப்படி பார்த்தோம்னா, இப்ப ஹீரோ அவர் வந்து இன்டர்வியூக்கு வேலைக்கு தேடிட்டு இருக்காரு. வீட்ல வந்து ஒரு அப்பா, அம்மா ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லையா? ஆனா அவங்க அப்பா ம், வந்துட்டு ஒரு பெரிய டிராவல்ஸ் வச்சிருப்பாரு. ம். டிராவல்ஸ் வச்சு நடிச்சிட்டு இருக்கும்போது, அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு அமௌண்ட் ஒண்ணு பெருசா வச்சு பிசினஸ் டெவலப் பண்ணலான்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி போற நேரத்துல தான் என்ன ஆகுது, ஒரு நாள் இன்டர்வியூக்கு போறாரு. ஆனா இன்டர்வியூ போற இடத்துல ஃபைல மறந்துட்டு, அவர் பாட்டுக்கு போய் வண்டியில இறங்கி இறங்குறாரு. அதான் சொல்லுங்க, சொல்ல சொல்லுங்க. வந்தேன். ஒரு இன்டர்வியூ போறவன் வந்து ஒரு வேலை கிடைக்கலையே, ஏன்னா போம்போது வந்து, மச்சான் இந்த வேலையாச்சும் கிடைக்குமான்னு போறவன் வந்து ஒரு இன்டர்வியூ அந்த ஒரு ரெஸ்யூம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பயபக்தியா எடுத்துட்டு போவான். அதெல்லாம் இல்ல. ம். ஒரு அப்படியே ஒரு இதுல போறப்ப ஃபைல் கீழ விழுது. அதக்கூட பார்க்கல நம்ம ஆள் வந்து. அப்படியே இன்டர்வியூ போறாரு. அங்க போயிட்டு வேற இந்த வேலையாச்சும் கிடைக்கும்னு வேண்டிக்கிறாரு. அதெல்லாம் ஓகே. இன்டர்வியூ உள்ள போயிட்டாரு. உள்ள போய் அவர ரெப்ரசன்ட் பண்ணும்போது, அந்த ஃபைல் வந்து வீட்ல கூட பார்க்க மாட்டாரு. அது ஓப்பன் ஆகுதா இல்லையான்னு பார்க்கல. அது ஒண்ணு. அதெல்லாம் ஒரு ஃபன் வைக்கிறாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க ஹெச்ஆரா, மேனேஜரானும் தெரியல. அந்த ரெஸ்யூம் பார்த்துட்டு பேசிக்கிறாங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட. இது மாரி ம். நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. நான் ஒரு 4 கம்பெனில வொர்க் பண்ணிட்டேன். இந்த 4 ம். கம்பெனிலயும் என்னோட ரெஸ்யூம் வந்து இந்த மாரி வந்து ரெஸ்யூம் மோஸ்ட்டா எதுக்கு பார்ப்பாங்கன்னா, எங்கெங்க வொர்க் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறாங்க. இல்ல ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி பார்ப்பாங்க. இத தவிர்த்து அந்த ரெஸ்யூம்ல போறது எல்லாமே வந்து வடங்கிறது அவங்களுக்கே தெரியும். அத பார்க்கவே மாட்டாங்க. அத பார்த்துட்டு வேற பேசுறாங்க பக்கத்துல. பேசிட்டு அவர் ஒரு கேள்வி கூட கேட்கல. யூ ஆர் செலக்டட்ன்ட்டாங்க ஒரே வார்த்தையில. அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப நீங்க நார்மலா இப்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருந்தாலும் 7, 8 கேள்வி ஃபார்மாலிட்டியாவது கேட்பாங்க. ஒரு கேள்வி கூட கேட்கல. 7, 8 கேள்வியா? நீங்க வேற. ஒரு ஃபீல்டுக்குள்ள போறோம்னா, அதாச்சும் வந்து போஸ்டிங் நம்ம வந்து ஒரு வேலைய விட்டு அடுத்த வேலை போறோம்னா, எப்படியும் அதோட ஒரு ஹையர் ஜம்ப் தான் நம்ம போறோம். அப்ப அந்த ஹையர் ஜம்ப் போறோம்னா, நம்ம அந்த ஹையர் ஜம்ப் அடிக்க போறோம்னா, அந்த அந்த ரோலுக்கான வேலைய நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அட்லீஸ்ட் அது ஒரு பேசிக்கானதாச்சும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்ம இங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேலைய வந்து நல்லாவே டீப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்ப நம்மள 2 பக்கமும் கேள்வியா போட்டு பிப்பானுங்க. அவ்ளோ கேள்வி கேட்பானுங்க. ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். அப்புறம் மேனேஜர் ரவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் சேலரி இருக்கும். இதுல டைரக்ட்டா செலக்ட் பண்ணிட்டு உடனே அடுத்து சேலரி பத்தி பேசுறாங்க. சேலரி பத்தி பேசும்போது சார் வேற கால் மேல கால் போட்டு அதுப்பா உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னவோ தெரியல. ம். இதெல்லாம் பார்த்தா, ஒரு வேலைக்கு போய் ஒரு வேலைய செலக்ட் ஆயிட்டு, அந்த வேலைய வாங்குறதுக்கு படுற பாடு இருக்கே! அதெல்லாம் நெனச்சு பார்த்தா ரொம்ப வந்து காண்டா இருக்கு. நீங்க இப்படி சொல்றீங்க. இப்ப நெறைய பேரு வேலைக்கு போறவங்க வந்து அவன் கரெக்ட்டாவே உட்கார்ந்திருந்தாலும் ஏதாவது அதுல ஒரு குறை சொல்லி அனுப்புறதா நெறைய இது கேள்விப்பட்டுருப்போம் கதைகள்லாம். நெறைய பேர் வேலை பண்ண கேட்டா, "நான் இப்படிதான் உட்கார்ந்திருந்தேன். லைட்டா ஏதாச்சும் இருக்கே, என்னைய வேலைய விட்டு தூக்கிட்டானுங்க. இல்ல என்னைய இன்டர்வியூ செலக்ட் பண்ணல." இந்த மாரி நெறைய இது வரும். ஆனா இவரு வந்து பகுமானமா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. கால் மேல கால் போடுறாரு. அதோட வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் வந்து ஒரு 0. அது என்ன ஒரு ம். இன்டர்வியூ போற ஆள் வந்து என்ன ஒரு சட்டையில ஒரு 4 பட்டன ரிமூவ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாங்க. ட்ரெஸ் கோட்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ற மாரி இருக்கு. ஆக்சுவலி இந்த மாரிலாம் காட்டுனா கூட நம்ம வேலை கிடைச்சிரும்ன்ற மாரி. ரியாலிட்டி பேசலாம் எல்லா இடத்துலயும். ஆனா இங்க அந்த படத்துல சுத்தமாவே இல்ல. அது ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருந்தது எனக்கு பார்க்கும்போது. அதான் முதல்லயே சொல்ட்டேன்ல. இந்த ஒரு லாஜிக் படம் எதிர்பார்க்க பார்க்கணும். கூடாதுல்ல. அதனால லாஜிக் எதிர்பார்க்கும்போது அது கரெக்ட் தான். அவரோட யூனிவர்ஸ்ல அது கரெக்ட். யூனிவர்ஸே கிடையாதுங்க இதெல்லாம். இதெல்லாம் நீங்க யூனிவர்ஸா ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன்.
நம்ம ம். சிரிக்கிறோம் உட்காந்துட்டு. ஏதாச்சும் வந்து எப்படி சொல்றது? ஏதோ ஒரு பொழுதே போல வீட்ல சும்மா தான் சவுண்ட் கேட்கணும்னா, இந்த படத்த போட்டுட்டு வேலைய பார்க்கலாம். இவர் படத்தெல்லாம். அப்படின்னு ம். வேணா சொல்லலாம். இதெல்லாம் ஒரு யூனிவர்ஸா ஆக்குனா என்னத்துக்கு ஆவறது? அப்புறம் எல்சியுக்கு உண்டான மரியாதை என்ன ஆவறது? இல்ல முத்தையாவுக்கான மரியாதை என்ன ஆவறது? சொல்லுங்க. இல்ல முத்தையா இருக்காருன்றீங்க. பக்கத்துல மோகன்ஜின்னு ஒருத்தர் இருக்கார்ல. ஆ அதான் அவரோட யூனிவர்ஸ் என்ன ஆவறது? நீங்க ம். அசால்ட்டா இவர்த போய் யூனிவர்ஸ் ஆக்குறேன்றீங்க. இல்ல இப்ப யூனிவர்ஸ்ன்றது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நல்லா மாறி, மாறி எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் ஒண்ணு ஆல்ரெடி வச்சுட்டாரு. இவரு தான் ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணது. ஆமா. முனி 1, முனி 2 மோனி, காஞ்சனா அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இப்ப அடுத்தது ஹீரோயின். ஓகே. ஹீரோயின் வந்து அவருடைய எல்லா பெரும்பாலான படத்துல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு என்ன சொல்றது? ஒரு பீக் டூ பீக் தான் இருப்பாங்க. ஒண்ணு அடங்காத கேரக்டரா இருக்கும். இல்லன்னா ரொம்ப அடக்கமான கேரக்டரா இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த பக்கா. படத்துல இவங்க வந்து அடக்கமான ஒரு கேரக்டர். அடக்கமான ஒரு கேரக்டர். ஆனா ம். பிரியா பவானி சங்கர் அழகா இருக்காங்க. நல்ல ஹைட்டு. ம். நல்ல ஒரு இதுவா இருக்கு. பட் ஏன் தெரியல அவங்க இது மாரி ஒரு ரோல் எடுத்து நடிக்கிறது நமக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நல்ல நல்ல படங்கள்ல நடிக்கலாம் அவங்க. அவங்களுக்கு வாய்ப்பு எதுவும் வரலையா? இல்ல அவங்க இது மாரி சூஸ் பண்றது அவங்களோட கரியர டவுன் பண்ருமோன்ற மாரி இருக்கு. இல்ல இப்ப பொதுவா சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாமே வந்துட்டு சான்ஸ் தானே. உங்களுக்கு சான்ஸ் ஆ, கிடைக்கும்போது நீங்க எடுத்து போட்டு அந்த மாரி அ ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுனா டக்குனு வருவாங்க. இந்த இந்த படத்துல நடிக்கிறீங்களா? அந்த படத்துல நடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அவங்களும் பெரும்பாலானவங்க இப் அடுத்து யோசிக்க மாட்டாங்க. இந்த இதுல பண்ணணும், இந்த இதுல பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கிற வாய்ப்ப யூஸ் பண்ணிட்டு காச சேர்த்து வச்சுப்பாங்க. அந்த மாரி சேர்த்து வைக்கும்போது, அந்த ஒரு இதுதான் இந்த படம் அவங்களுக்கு. இப்ப லாஸ்ட்டா அவங்க நடிச்சு எந்த படம் ஹிட் ஆச்சு? அதுவே எனக்கு தெரியல. பிபிஎஸ் நடிச்சு எந்த படம் லாஸ்ட்டா ஹிட் ஆச்சு? மாஃபியாவ எடுத்துக்கலாமா? மாஃபியான்னா அந்த அருண் விஜய் படம் தான? ஆமா, அதுல அவங்க நடிச்சிருப்பாங்களே. அது ஹிட் ஆச்சா? நடிச்சிருக்காங்க. கேள்விப்பட்டேன். ம். படத்த நான் பார்க்கல. அதனால தெரியல எனக்கு. படம் பார்த்தா தானே தெரியறதுக்கு. இல்ல நீங்க படத்த பார்த்தீங்கன்னா 2 நாள் ஸ்லோ மோஷன்லயே இருப்பீங்க. ஐயோ! அப்பா! நல்ல வேள அப்ப நான் பார்க்கலப்பா. சரி இவங்க இருக்காரு. வேற யார் இருக்கான்னா, ஹீரோவோட ஃப்ரெண்டு இவரு நம்ம காளி வெங்கட். காளி வெங்கட் அவரு நடிச்சிருக்காரு. அப்புறம் இன்னொரு அவங்களுக்கு வந்து ஒரு பேரு. ஸோ இவங்களுக்குள்ள தான் காளி கதை இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகுது. காளி சொல்லுங்க. வெங்கட்லாம் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ஆக்டர் அவர்லாம். ஆமாமா. அவரெல்லாம் போட்டு அன்வான்டடா அந்த படத்துல யூஸ் பண்ற மாரி இருக்கு. ஆனா அநியாயமா அவர சாவடிச்சிட்டீங்களேடான்னு இருக்குது எனக்கு. இல்ல, இல்ல. அது பின்னாடி நீங்க டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. ஸ்பாயில் கொஞ்சம் லேட்டா வைக்கணும். அப்படியா? சரி மன்னிச்சுக்கோப்பா. தெரியாது எனக்கு. கத்துக்கிறேன். ஆ இதெல்லாம் பார்த்தோம். பட் ஸ்டார்ட்டிங் சீனே நம்ம மறந்துட்டு போறோமே! இது இந்த ஜொர்தால பாட்டா? இல்ல, இல்ல. அது கிடையாது அது. ஆஹா. இதுக்கு முன்னாடி இவரு ரம்மி ரம்மி ஸ்டார் ஸ்டாரு என்ட்ரி. என்ட்ரி. அது சொல்லவே இல்ல. எஸ். அவரு பேரு எப்ப பூமின்னு என் காதுல வந்துச்சோ, நான் அப்பயே ஒரு பஞ்ச் எதிர்பார்த்தேன். நீ வேணா ம். பூமி. அந்த பூமிய படைச்ச சாமி நான் சொல்லுவார்ன்னு எதிர்பார்த்தேன். இல்ல படத்துல அங்கங்க அது தேவையில்லாத நடந்துச்சான்னு பஞ்சஸ்லாம் அப்புறம் இருக்கு. பார்க்கலாம். அத பின்னாடி டீகோட் பண்ணிக்கலாம். பின்னாடி டீகோட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்துட்டு. அத நம்ம அடுத்தது அத பத்தி பேசுவோம். சரத்குமார் வந்து இல்ல, இல்ல. பொதுவாவே ஒரு ம். படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அப்புறம் ஹீரோயினு, அப்புறம் சம்மந்தமே இல்லாத ஒரு இத வச்சு வில்லன் வருவாங்க. பட் இங்க பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே வில்லன் தான் டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் என்ட்ரி. வில்லனுக்கு மாஸ் காட்டுனாங்க. ஆனா அது மாஸ் ஆயிடுச்சு. வில்லன் வந்து சரத்குமார் வந்து என்ட்ரியே வந்து ஒரு இந்த வெயில்ல வந்து யாரும் கோட் ஷூட் போடுறது தெரியல. நீ ஒரு ஏசி ஹால் வச்சா கூட சரி ஓகே கோட் ஷூட் போட்டு பேசினா ஒரு லாஜிக் இருக்கும். நல்லா ஒரு ஹார்பர்ல ம். உட்கார்ந்து பேசுறப்ப, வெயில்ல உட்கார்ந்து யாரும் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு அவர் வந்து பேசுறதும், அது அந்த அவரோட அந்த சுருட்ட பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி அவர அப்போஸ் பண்ணி பேசின ஒருத்தர வந்து போட்டு தாக்கி, அவர சுருள வைக்கிறதா இருக்கட்டும், அவரோட ம். என்ட்ரி வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு வில்லனா வந்து காட்டியிருக்காங்க. என்ன சரத்குமாருக்கு வந்து நல்லா வயசானது முகத்துல தெரியுது. முகம் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப ஒரு மாரி கண்ணெல்லாம் தொங்கி போய், அவருக்கு ஏதோ ஒரு வேளை அவருக்கு இந்த படத்துல நடிக்க விட்டாங்களேன்றதுக்காக ரொம்ப மனசு வேதப்பட்டு முகம் வாட்டமா இருக்கான்னு தெரியல. அவர் முகமே ஒரு மாரி வாட்டமா இருக்கு. ராதிகாட்ட கேட்டா தெரியும். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே. இதுதான் வந்துட்டு இந்த கேரக்டர்ஸ் இந்த 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 படத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க. இது போக நான் போக போக நெறைய பேர் வருவாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்லயே ஒரு மர்டர் நடக்கும்ல. அத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இது அந்த அந்த ஃபர்ஸ்ட் மர்டர். சரத்குமாருக்கு ஆப்போசிட்டா பேசினாரு. அவரு தானே சொல்றீங்க? அது இல்ல, அது இல்ல. கதையில ஃபர்ஸ்ட் மர்டர் வரும்ல.
யார் நம்ம ஹீரோ போட்டு தள்ளுவாரே! ஆமா. ஹீரோட ஃபர்ஸ்ட் மர்டர். ஆ சண்டைலாம் வந்து எனக்கு ம். பார்க்க முடியல. ஒரு வழக்கமா காட்டுறதுதான் தமிழ் சினிமால ஒரு ஆள் 10 பேர் அடிக்கிறதுன்னு. ஆனா ரொம்ப ஓவரா ம். அடிக்கிற மாரி இருக்கு. அடி வாங்காமலே எல்லாரையும் அடிக்கிற மாரி இருக்கு. இவரு ஆ. அவன் பார்த்தா அப்படியே பல்கா இருக்காங்க. ஆள் பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சாதாரணமா ஒரு ஆளா இருக்காரு. அதான் மறுபடியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிசிக்ஸ் எதிர்பார்க்கக் கூடாது. பிசிக்ஸ் அதுக்காக படி அப்புறம் அ இதெல்லாம் சொல்லாம எப்படிப்பா நம்ம வந்து ஒரு இத பத்தி டிஸ்கஷன் பண்ண முடியும்? நீயே சொல்லு. டிஸ்கஷன் வரும்போது இதெல்லாம் சொல்லி தானே ஆகணும். அதான் அவர் யூனிவர்ஸ்ல அது வந்து காமன் அது. அவர் பிசிக்ஸ மதிக்க மாட்டாரு. லாஜிக்க மதிக்க மாட்டாரு. ஆளு வந்து இவரு என்னமோ ஒரு சாதாரண ஒரு பஞ்சு மூட்டை மாரி இருக்காரு. பருத்தி மூட்டை மாரி இருக்காரு. அவங்கலாம் பார்த்தா ஒரு நல்லா வெயிட்டான ஆள் பல்கியா இருக்காங்க. அவங்க அடிச்சா ம். இவரு சுருண்டு விழணும். ஆனா அப்படியே தலைகீழ வந்து இவரு ஒரு ஆள் எல்லாரையும் போட்டு பந்தாடுறாரு, அடிக்கிறாரு, நொறுக்குறாரு. வில்லன் கிட்ட வந்து ஒரு அதான் அந்த அடி வாங்குறவங்க கிட்ட வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்கு. நான் அடிக்கிறப்ப நீ குறுக்க வராத, நீ அடிக்கிறப்ப நான் குறுக்க வரமாட்டேன். அப்படின்னு ஒரு எத்திக்ஸ் வச்சுக்கிட்டு ஒருத்தரா போய் அடி வாங்கி விழுவாங்க. ஒருத்தர் போய் அடி வாங்கி ஒருத்தர் விழுந்து அடுத்து ஒருத்தர் வருவாரு. இதே மாரி ஒரு 50 பேர் அடிச்சு போடுவாரு ஹீரோ. ஆனா ஃபர்ஸ்ட் அடி வாங்குனவர் இன்னும் படுத்துன்னு தான் இருப்பாரு. அவர் எந்திச்சிக்கவே மாட்டாரு. ஒரு வாட்டி அடி வாங்கி விழுந்துட்டா அவர் கோட்டா முடிஞ்சு போச்சு. நான் அடி வாங்கிட்டேன் அவ்வளவுதான் என் வேலை முடிஞ்சு போச்சு. திருப்பிலாம் போய் அந்த ஆள்ட்ட வாங்கணும்னு படுத்துப்பாரு போல இருக்குது. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் வந்து 100 பேரு போட்டு மிதிச்சாலுமே திருப்பி எந்திச்சு வருவாரு. நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. பேர மறந்துட்டேன். ஸோ அவங்கள வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். ஆ நீலிமா. அந்த ஆக்ட்ரஸ் வச்சு தான் ஃபைட். நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா? அவள பல்க்கான ஆள் தான் அடி வாங்கி சுருண்டு கிடக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா, ம். அந்த அம்மாவ புடிச்சு அந்த அடி அடிப்பாய்ங்க. கடைசில பார்த்தா அந்த ஆ அம்மா எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடி போயிரும். அந்த அம்மா வயித்துல வேற எட்டி உதைப்பான் வில்லன் வேற. நறுக்குன்னு எட்டி உதைப்பான். ஆனா அப்பயும் வந்து அந்த அம்மா வந்து எந்திச்சு நிக்கும். நமக்கெல்லாம் வந்து சுருண்டு படுத்துருவோம். அவங்க வந்து கம்முனு இருப்பாங்க. அவங்களுக்கு அங்க என்ன சாப்பாடு போடுறாங்களோ புரொடக்ஷன்ல. உடனே ஹீரோ வருவாரு, என்ட்ரி குடுப்பாரு. உட்காந்து அடிச்சு கிடிச்சு போட்டு, அந்த அம்மாவ விரட்டி விட்டுட்டு, இவருக்கு வந்து சதக்கு சதக்குன்னு ஏதோ இந்த இது வெட்டுற மாரி வெட்டுவாரு. இந்த சின்ன பசங்க வந்துட்டு கத்தி சின்ன கத்தி குடுத்து வெட்ட தெரியாம வெட்டிட்டு இருப்பாங்க ஆ இல்லையா? அட அந்த ஏன் மாரி அப்படி சதக்கு சதக்கு சொல்றீங்க? சதக்கு. இந்த ம். ஃப்ரூட் நிஞ்சா இருக்கும்ல மொபைல்ல ஆடுவோமே, வெட்டுவோமே, ஆமா. அழகா விரலாலே ஆம். வெட்டுவோமே, அது மாரி தான் ஆமா. வெட்டுறாரு. அதேதான். அந்த மாரி வெட்டி போட்டுட்டாரு. இப்ப நெக்ஸ்ட் டே வந்துட்டு இவரு நம்ம ரம்மி ஸ்டார் வராரு. ரம்மி ஸ்டார் என்ட்ரி குடுத்த பிறகு ஒரு ஃபிளாஷ்பேக் ஒண்ணு யோசிக்கிறாரு. எனக்கு அதுதான் கான்ட்ராடிக்ட்டா இருந்துச்சு. எனக்கு இன்னொரு டவுட் இதாச்சு. சொல்லுங்க. இன்னொரு டவுட். இந்த டவுட் நீங்க கிளியர் பண்ணுங்க. ம். இப்போ சண்டை நடக்கிறது ஒரு ஹார்பர் சைடு வச்சுக்கோங்களேன். சண்டை ம். அங்க நடக்குது. இந்த ம். வில்லன் அங்க இத்தன மணிக்கு வருவாங்கிறது ஹீரோக்கு எப்படி தெரியும்? இல்ல யாராச்சும் ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணலாம்ல. அவன் இங்க இருக்கிறான் வந்துருன்ட்டு. அதுக்கு தான் அவங்க காரணம்னு சொல்லி ஒண்ணு வச்சிருந்தாங்கல்ல. நீலிமாவ கொண்டு வந்து வச்சாங்கல்ல. ஸோ அவங்க தொரத்தி போகும்போது தானே இந்த பிரச்சனை நடக்குது. சரி. நீலிமாவுக்கும் இவருக்கு என்ன அதான். இப்ப நீலி நீங்க இந்த யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எதிர்ச்சியா இங்க வந்தேன். இந்த ஹோட்டல்ல ஆ பார்த்தேன். அந்த அந்த டெம்ப்ளேட். மாரியா? ஓஹோ! அந்த டெம்ப்ளேட் இங்க ஒர்க் ஆகும். ஓகே. நான் வந்து அப்பயும் யோசிச்சேன். படத்த பாஸ் பண்ணிட்டு வேற யோசிச்சேன். ம். நீலிமாவுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இருக்குமா? ஒருவேள நீலிமாவ தங்கச்சியா போட்டாரா அந்த படத்துல? தங்கச்சி கொன்னா அவன் அண்ணன் வர்ற மாரி. இல்ல. முன்னாடி பழைய ஏதோ படத்துல நீலிமா தங்கச்சியா வரும். ஆனா அதுல செத்து போயிரும். இதுலயும் வந்துருந்தா கண்டிப்பா செத்து தான் பொழச்சுக்கிச்சு. போயிரும். நல்ல வேளைல பொழச்சிருச்சு போல இருக்குது. அதேதான், அதான் அதேதான். யோசிச்சேன். எப்படி வந்து இவருக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆச்சு? எப்படி இவரு ம். வந்தாருன்னு தெரியல. சரி ஓகே. படம் தான் என்ன? படத்துல எது வேணா நடக்கலாம். குதிரை ஓடலாம், குதிரை பாடலாம். அது மாரி ம். படத்துல எது வேணா நடக்கலான்ட்டு நான் விட்டுட்டேன். ஓகே அடுத்த சீன் வாங்க. ஓகே. இப்ப என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் இவரு வர்றாரு. ரமேஷ் சார் என்ட்ரி குடுத்து வர்றாரு. ஒரு ஹவுசிங் ம். போர்டுக்குள்ள போறாரு. அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் ஒண்ணு காமிப்பாரு. ஆனா 2க்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு பெரிய ஹோட்டல்ல கல்யாணம் நடக்கும். இவன் வந்து தம்பி, தம்பின்னு அவ்வளோ பாசமா பேசுறான். அப்புறம் எதுக்கு அவன் ம். வந்து ஹவுசிங் போர்ட்ல இருக்கணும்? இல்லையா? கூட பொறந்த தம்பியா? கூட பொறந்தது இல்ல. பேரளவுக்கு இருக்கு இல்லையா? அட! அதுக்காக அம்மா மாரி, அப்பா மாரி, தம்பி மாரின்னு சொல்லுவாங்க. அதுக்காக சொத்துல பாதி எழுதி குடுப்பாய்ங்க. நம்ம ரம்மி ஸ்டார் வந்து வாய்ப்பே இல்ல அதெல்லாம். அவரு வந்து இருக்கிறவங்களோட அவங்க தம்பிகிட்ட கூட புடுங்கிப்பாரு. இது ஒரு நல்ல கேள்வி. இத அவங்க யோசிக்கல போல படத்துல. சோ அதுக்கப்புறம் அந்த உடம்ப எடுத்து பாப்பாரு. இருங்க. அதான். அது என்ன பண்ணுவாருன்னா, டக்குன்னு வந்த பிறகு எடுத்தோனே ஃபர்ஸ்ட் இலைய சாரி இலன்றேன் பாருங்க. அந்த
மாலையெல்லாம் இது மாலை. பண்ணி போடுவாரு. மாலையெல்லாம் எடுத்து போட்டுருவாரு. அதுவரைக்கும் எனக்கு கொஞ்சம் லாஜிக்கா இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணிருவாரு, அந்த ஐஸ் பெட்டிய தூக்கி எறிவாரு. "நீ ஒரே போ கையில இங்கிட்டு தூக்கி போடு." தூக்கிடுவாரா? ஒரு கையில தூக்கி போட்டுருவாரு. தூக்கி போட்டுட்டு இது பண்ணி பார்க்கும்போது தான் நான் சொன்ன அந்த வெட்டு காயங்கள் அது ஏதோ ஒரு பேட்டர்ன் மாரி போட்டு வச்சுட்டு, அத பார்த்த உடனே இன்னும் இன்னும் 24 மணி நேரம். அந்த வழக்கமா வில்லன்ஸோட டயலாக் தான். 24 மணி நேரத்துல உனக்கு பிடிக்கணும். அதையே கொண்டாந்து வச்சுட்டு அப்புறம் வராங்க. அவன் கதைய ம். முடிக்கிறோம். அப்ப என்ன பண்றாருன்னா, நேரா ஆட்டையும் வந்து கசாப்பு கடைக்கு அனுப்புற மாரி பக்கத்துல இருக்க இன்னொரு ஆள குடுத்து அனுப்புறாரு. நீ போன்னு சொல்ட்டு. ஸோ அவரும் வந்துட்டு வராரு. ரைட்டு. சோ அடுத்த சீன்ல தானே ஒரு 3 பேர கூட்டு வந்து வைப்பாங்க. ஆ இவங்க 3 பேரு மேல தான் சந்தேகமா இருக்குன்ட்டு. அதேதான், அதேதான், அதேதான். அதுல வந்து ஒருத்தர் அநியாயமா 2 பேர வந்து அநியாயமா போட்டு தள்ளுவாங்க. அவங்க ஒண்ணுமே ஜஸ்ட் ஒரு கேள்வி தான் கேட்டிருப்பா அவ. வாய திறந்து எதுக்கு ஏன் எங்கள புடிச்சுட்டு ஒரு கேள்வி தான் கேட்டிருப்பா. கேள்விக்கு என்னையா எதிர்த்து பேசுற? இந்தா டிஷ்ஷு வாங்கிக்கொண்டு போட்டு தள்ளுவாங்க அவங்கள 2 பேரையும். ஃபர்ஸ்ட் ஆள் அப்படி போயிடுவான். அல்லகை போடுவான். உடனே சரத்குமார் கேட்பாரு, "ஏன் அவன கொன்னன்னு?" கேட்டதுக்கு, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவான். அது சம்மந்தமே இல்லாத காரணம் தான். சரி. இல்ல என்ன காரணம்னா வந்து, அப்பதான் வந்து அடுத்த ஆளுக்கு பயம் இருக்குமாம். அப்பதான் வந்து அடுத்த ஆள் வந்து பயந்துட்டு உண்மைய சொல்ருவாராம். இப்ப அப்ப அப்படி என்ன பண்றாருன்னா, அடுத்த ஆள் பக்கம் போறாரு. ஸோ அடுத்த ஆள் பக்கம் போகும்போது என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, உடனே இவரு ரமேஷ் சார் என்ன சொல்றாருன்னா, "நீ என்ன என் ஆளயே நீ எதிர்த்து பேசுறியான்னு?" சொல்லிட்டு அவர் ஒரு குண்டு ஆமா. தூக்கி கொன்றுறாரு. அதான் இந்தா வச்சு கொன்னு போட்டாரு. அப்புறம் 3வது ஆள்ட்ட போகும்போது தான் இவர் வராரு. நம்ம அந்த ஆள் பேர் மறந்துட்டேனே. ரெட்டிங் கிங்ஸ்லி. ஆ அந்த ஆள் வரும்போது, அந்த ஆள் வழக்கம் போல கிரிஞ்சா போட்டு தாக்குறாரு. ஆமா. ஒரு படத்துல நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படத்துல பார்க்கும்போது, ஓகே. இவரு வித்தியாசமா ம். பேசுறாரு. பார்க்க நல்லா இருக்குதுன்னுச்சு. எல்லா படத்துலயும் அதே மாரி பேசுனா, நல்லா இல்ல. ஐயா! யப்பா! மூடுறா வாய அப்படின்ற மாரி தான் இருந்தது. ம். அவரு நான் தான் ஸ்கெட்ச் என்ட்ட சொல்ட்டல நான் இப்படி பண்றேன், அப்படி பண்றேன், அது இதுன்னு பேசினாரு. ம். அப்புறம் அடுத்த சீன் அகைன் நம்ம டான்ஸ் மாஸ்டர் வந்துட்டாரு. நம்ம ஆள் ஆ. வந்து உள்ள வந்துட்டாரு. ஸோ அவர வந்து அவரு தான் வாட்ச்மேன் மாரியும், அவர விசாரிக்கிற இல்ல, மாரி இல்ல. விசாரிக்கிறாங்க. வாட்ச்மேன் கிடையாது. வாட்ச்மேன் கிடையாது. ஆ ஆக்சுவலா அவரு குல்ஃபி விக்கிறவரு. குல்ஃபி விக்கிறவரு ஏன்பா ரெயின் கோட் போட்டிருந்தாரு? அதான் அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, இவன் கின்ஸ்லி சொல்லிருவான். எனக்கு வந்து நான் கேட்டு பார்க்குறேன். எனக்கு இந்த கனெக்ஷன் தெரியும், அந்த கனெக்ஷன் தெரியும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு இது பண்ணுவான். அப்பதான் இவன் வருவான். இவன் வாண்டடா மறுபடியும் வராரு இவரு. எதர்ச்சியா போனேன். அதே ஓஹோ! அதே யூடியூப் டெம்ப்ளேட்ட கூட்டிட்டு மறுபடியும் வராரு. எதர்ச்சியா அவன பார்த்தோம், தூக்கிட்டு வந்த மாரி வந்துட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட்டிங்ல என்னமோ வாய்ஸ் வந்து ஏதோ மாடுலேஷன் மட்டும் ஏதோ ஒண்ணு பண்ணானுங்க. எனக்கு அது என்ன பண்ணானுன்னு இல்ல கரெக்ட்டா சொல்ல முடியுங்களா? எனக்கு என்ன தோணுது, இவரு எப்படி தெரியுமா வந்திருப்பாரு? நம்ம வடிவேல் வந்து ஒரு படத்துல நாய்சேகரா நடிச்சிருப்பார்ல. "ஏய் நானும் ரவுடியா? நம்புயா? எங்க அம்மா சத்தியமா நான் ரவுடியான்னுவார்ல." அது மாரி ஒரு அந்த பக்கம் இருந்திருப்பாரு. "ஏய் எங்க அம்மா சத்தியமா நான் குல்ஃபி விக்கிற ஆள்றா. என்ன கூட்டின்னு போடா எனக்கு தெரியும்டான்னு" சொல்லி ஏறி வந்திருப்பாரு போல இருக்கு. ஏன்னா சம்மந்தமே இல்லாம குல்ஃபி விக்கிற ஆள் வந்து ஒரு ரெயின் கோட்ட போட்டுக்கிட்டு, மூஞ்சில குல்லா போட்டுக்கிட்டு, எதுக்கு இந்த இதெல்லாம்? பார்த்தாலே தெரியுது ஹீரோன்னு சொல்லிட்டு. எதுக்கு இந்த மாரி ஒரு தேவையில்லாத ஒரு பந்தாக்கள் செஞ்சுக்கிட்டு, பின்னாடி ஒரு ஷாக் குடுக்குற மாரி பண்றதெல்லாம். ஷாக் ஆறதுக்குலாம் ஒண்ணும் இதுல ஒரு விஷயம் இல்ல. அப்படிதான் போச்சு. உடனே வந்து ஓ! ரிவீல் பண்றாரு. நான் தான் இது. நான் தான் ஹீரோ இது பண்றேன் பண்ணிட்டு வழக்கம் போல சண்டை என்ன நடக்குமோ அதே மாரி லாஜிக் இல்லாத ஒரு சண்டை. அப்படியே சண்டை ம். முடியும்போது இவன போட்டு கொன்றுவாங்க. ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? அந்த ஆட்ட வந்து நேரா கசாப்பு கடைக்கு போன மாரி. அந்த ஆடு மார்க்கே ஆயிடுச்சு இப்ப. ஆடு வந்து தலைய குடுத்துருச்சு. எல்லாத்தையும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இவரு மாரி போவாரு. ஒரு வாட்டி போய் பேசாம படுத்துருவாரு. ஏன்னா, இந்த யூனிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து இருக்கா இல்லையான்னே தெரியாது. அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. போலீஸ் இருக்கும். அது பேரளவுல இருக்கும். அது பின்னாடி 2ண்ட் ஹால்ஃப்ல தான் வரும். 1 ஹால்ஃப்ல போலீஸ் இருக்கா? ஆமா. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல போலீஸ காட்ட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபைட் ஹார்பர்ல நடக்குது. அப்பயே போலீஸ் வந்து ஓரளவுக்கு டைட் ஆகிக்கலாம். என்னாச்சுன்னு தெரியல. காமிக்கல. 2வது இந்த ஃபைட். இது ஏதோ ஒரு இடத்துக்குள்ள தான் நடக்குது. கண்டிப்பா சத்தம் கேட்கும். பெட்ரோல் போறப்போ சென்னைனாலே பெட்ரோல் போற போலீஸ் நெறைய இருக்கும். ஒருத்தன் கூட வந்து என்னன்னு பார்க்கல. மேபி அன்னைக்கு லீவ் விட்டுருப்பாங்க. அந்த ஏரியாவுக்கு போயிருக்க மாட்டாங்க. இல்ல ஃபர்ஸ்ட்டே போய் வந்துட்டு இருப்பாங்க. இல்ல அதுக்கப்புறம் தான் போயிருப்பாங்க. இது மாரி ஏதாவது லாஜிக் வச்சிருப்பாரு நம்ம ஆள் வந்து. இப்ப இந்த போலீஸ்ன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. இதே கேள்வி நான் ஒரு படத்துல கேட்டேன். இந்த ஊர்ல போலீஸ்லாம் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. என்ன படம் ஏதாவது கெஸ் பண்ணி பாருங்க. இல்ல இவர் நடிச்சதா? இல்ல ஹீரோ யாருன்னு இவர் சொன்னீங்கன்னா நடிச்சது இல்ல. தெரியும். இல்ல, இல்ல. இது வந்து ஒரு ஹாலிவுட் படம். ஜான் ரீசென்ட்டா விக்கா? ரிலீஸ் ஆச்சு. அதேதான். ஜான் ஜான் ம். விக் 4 பார்த்துட்டு, "டேய் என்னடா நடக்குது? ஏன்டா இந்த ஊர்ல ம். போலீஸ் இருக்குதா இல்லையாடா? டிராஃபிக்லாம் கன்னாபின்னான்னு போது. போய் நேரா போய் வண்டியில விழறான், முட்டுறான்.
எவனும் கேட்க மாட்டாங்களாடா அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் அதுல ஃபைட்லாம் வந்து அட்டகாசமா இருந்தது. இதுல வந்து அதுலயும் சில லாஜிக் பிழைகள் இருக்கத்தான் செய்யுது. அது அது ஃபைட் வந்து லாஜிக் மிஸ் ஆனாலும் மாஸா இருக்கும். இது இங்க லாஜிக் இருக்காது. தமாஷாவும் ஃபைட் இருக்கும். அதுலயும் வந்து ஹீரோ ஒத்த ஆளா இருந்து அவ்வளோ பேர போட்டு தருவாரு. இருந்தாலும் இவரு வந்து இவ்ளோ பேர அடிச்சுட்டு குத்து வாங்குனாலும் எந்திச்சு நிக்கிற அளவுக்கு இல்லப்பா. ஜான்விக் வந்து ஓரளவுக்கு பரவால்ல. அது கம்பேர் பண்ணா. சரி ஓகே. ஓகே. ஜான்விக்க விட்டுருவோம். ஜான்விக்க விட்டுருவோம். திருப்பி இந்த ட்ராக்குக்கு வரணும். ட்ராக் விட்டு எங்கேயோ ஆ போயிட்டோம். ஆ இப்ப வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, இவரு டக்குன்னு என்ன பண்ணிருவான், அந்த கிங்ஸ்லிய வந்துட்டு இவன்ட்ட சரண்டர் ஆயிருவான். நான் வந்து இங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் ஆமா. இவரு இளவரசி என்ட்ரி. இளவரசி, இளவரசி. ஸோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா, பாட்டில் ஏதோ எடுத்து வந்துட்டு இருக்காரு. நான் கூட என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஏதோ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்து வராரு போல. நான் அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். ஏதோ அடிபட்டு வந்ததுன்னு பார்த்தா, அந்த பெரிய பாட்டில் எடுத்துட்டு, பெரிய பாட்டில் இல்ல வேணாம். இந்த சின்ன பாட்டில் வச்சுக்கோ. நான் வந்து ஃபர்ஸ்ட் இளவரசி என்ட்ரி பார்த்தப்போ வந்து ஹீரோக்கு வந்து ஒரு தாய் மாமனா இருப்பாரு. இல்ல ம். சித்தப்பாவா இருப்பாரு. ஏன்னா இந்த அளவுக்கு கரிசனமா வந்து பார்த்துக்கிறாருல்ல. சோ நான் ரொம்ப ஒரு வேண்டி நெருங்குன சொந்தம்னு நெனச்சுட்டு இருந்தேன். பட் போக போக தான் தெரிஞ்சது இளவரசிக்கும் இவருக்கும் எப்படிப்பட்ட கனெக்ஷன் சொல்லிட்டு. சோ அந்த சீன் முடிஞ்சது. அப்புறம் அப்பதான் ஹீரோட ஃபிளாஷ்பேக்ல சில விஷயங்கள்லாம் வந்து வந்து போகும். அது பின்னாடில இப்பயே வராதுங்க. தூங்கி எந்திச்சிக்கும்போதே தான் ஃபிளாஷ்பேக்ல வரும். ஆ கனவு கண்டு அவரோட ஃபிளாஷ் அம்மான்னு எந்திச்சு அலறுவாரு. ஐயோ! ஐயா! அது ஒரு பெரிய கூத்து. தலையும் தெரியாது, வாலும் தெரியாது. ஏதோ ஒண்ணு டக்கு 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 டக்குன்னு போகும். 2, 3 வாட்டி நடக்கும். சுத்தமா புரியவும் ஆமா. புரியாது. கனெக்ட்டாவும் இருக்காது. ஆனா ஏதோ நடந்திருக்கு. ஏன் அப்படி சொல்ல வந்தாருன்னா, ஒரு பெரிய இது இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கதை தெரிஞ்சு ஓடி போயிருவாய்ங்கல்ல. இன்டர்வலோட ஓடி போயிட்டேன்னா, செகண்ட் ஹாஃப் யார் வந்து படம் பார்க்குறது இப்போ தியேட்டர்ல? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதை புரியவே இல்லையா இப்போ? எனக்கு அந்த இந்த பேர் என்னது? ம். ஃபிளாஷ்பேக்க பார்த்தப்பயே கதை புரிஞ்சிருச்சு. என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. இல்ல, இல்ல. அவரு நான் வந்து என்ன மைண்ட் செட்ல இருந்தாருன்னு நான் சொல்றேன். ஆ நான் அப்பயே கெஸ் பண்ணிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நீங்க கதையெல்லாம் இது கெஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? அப்பயே இது என்னன்னு ம். தெரிஞ்சிருச்சு. ஃபிளாஷ்பேக் ஒழுங்கா தெரிஞ்சிருச்சுன்னா, செகண்ட் ஹால்ஃப் யாரும் உட்கார்ந்து தியேட்டர்ல படம் பார்க்க மாட்டாங்க. அது வேற உட்காந்து வேற பார்க்கணுமா? ம். ரைட். இந்த அதுதான். சீனுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இது இதுக்கப்புறமா ம் 3 ஃபைட். ஆ இதுதான் வந்து பெரிய ஃபைட் இருக்கிறதுலே. இல்ல, இல்ல. இது இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு வந்து தெரியாத்தனமா கசாப்பு கடைக்கு வந்துருச்சு அந்த கதை தான் ம். இது. 2வது பரவால்ல ஏதோ சம்மந்தம் இருந்துச்சு. இந்த ஆளுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது அந்த இன்சிடென்ட்க்கு அதுக்கும். இவர் என்ன பண்ணுவார்ன்னா, ஆ அப்பதான் வந்து இவர் இங்க வருவாரு. அந்த குழந்தைய தூக்கிட்டு இங்க வந்துருவாரு. சேஃப்டி அதான் இருக்காதுன்னு சொன்னேன். சொல்லிட்டு. குழந்தைய குழந்தைய பார்க்க வருவாரு. அப்பதான் கோயில்ல ஒரு ஃபைட் ஒண்ணு நடக்குமே. அதான், அதான். அதுக்கு முன்னாடி குழந்தைய பார்க்க வருவாரு. குழந்தை என்ன கேட்கும்னா, என்னைய வந்து கூட்டு வெளிய போங்கன்னு சொல்லி கேட்கும். சரி நம்மளும் ஆமா. கூட்டு போவோம்ன்னு சொல்லிட்டு, கூட்டு போய் இது பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் வ அ இந்த குழந்தை என்ன பண்ணும்னா, கொஞ்சம் தூரம் ஓடி போயிரும். பஞ்சு மிட்டாய் வாங்கி வாங்கி வச்சுக்குவான். வாங்கி கூப்பிடுவான். டக்குனு வரும். குழந்தை திரும்பி வரும்போது, எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்களேன். ம். வாழ மட்டையில அடிபட்டா ரத்தம் வருமா? மட்டும் அடிபட்டா வலிக்கும். ரத்தம் வரும். ரத்தம் வலிக்கும். வராது. எனக்கு தெரிஞ்சு. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து பொல பொலன்னு சைடுல ரத்தம் வரும். வாழ பார்த்தேன். மரத்துல கட்டு போட்டிருந்துச்சு. அத மட்டும் உள்ள உருட்ட கட்ட வச்சு அறுத்தாங்களோ என்னவோ! யாரு கண்டா? இல்ல, இல்ல. நீங்க சைடுல அந்த ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வாழ இல முன்னாடி இருக்கும் ஃப்ரண்ட் சைடு இருக்கும் இல்லையா? அத வச்சு ஆமா. அடிக்கும்போது அப்படியே ஆணு பறக்கும். பறக்கும்போது பார்த்தா ரத்தம் சம்மந்தமே இல்லாம பொளக்கும். வாழ வாழ மரத்துல அடிச்சா ரத்தம் மட்டையில வரும். அடிச்சு பறந்துச்சா? ம். ஆமா. ஐய்யய்யோ! இதெல்லாம் நான் கொஞ்சம் ஓட்டிட்டேன்ப்பா. நான் ஒத்துக்கிறேன் நானு. இந்த சீன்லாம் நான் பார்க்கல. ஏன்னா அடுத்து ம். ஃபைட்டுன்னு தெரியுமா? இந்த ஆள் ம். ஃபைட்ட பார்க்கறதுக்கு நான் மூட்டு உட்காரலாம் நம்ம ஓட்டிட்டேன் நானு. இந்த ஃபைட்லாம் பார்க்க முடியல என்னால. இதுக்கப்புறம் என்னன்னா, இவர் வந்துட்டு சூப்பர் பவர் ஏத்தி வச்சுக்குவாரு இப்ப. ஏன் சூப்பர் பவர் ஏத்தி வச்சிருக்காருன்னா, அந்த ராட்டினத்த கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கிட்டே இருப்பாரு. அதுவரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பாய்ங்க. "நீ அட்றா நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு கரெக்ட்டா மேல ஏத்தி வச்சுருவாரு. அந்த குழந்தை மேல ஏறி செட்டில் ஆன பிறகு, அந்த இது உருட்டிக்கிட்டு இருந்தாரு இல்லையா? ஆமா. அந்த ஊட்டிட்டு இருக்கிறத எடுத்துட்டு அதுக்கு அப்படியே பிரிப்பாரு. ஒரு கியர் பாக்ஸ் மாரி ஒண்ணு கையில கிடைக்கும். அத வச்சுட்டு அப்புறம் பொறுமையா தட்டிக்கிட்டு இருப்பாரு. "நீ போ, நீ வா, நீ போ, நீ வா" ஐயோ! இப்படி மாத்தி மாத்தி எப்பா! தட்டிக்கிட்டு இருப்பாரு. ஃபைட் சீன்லாம் ரொம்ப மொக்கையா எடுத்திருக்காங்களோ! ம். ஏன்னா, இப்ப அதேதான். நம்ம வந்து ஹாலிவுட்ல சூப்பர் ஹீரோ ஃபிலிம்னா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அவன் ஒரு சூப்பர் ஹீரோன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து படத்த பார்த்தா தெரியாது. நீ ஒரு ம். நார்மல் ஒரு ஹியூமனா இருந்துகிட்டு, உனக்கு ரெஸ்ட்டே இல்லாம, டயர்டே ஆவாம இவ்ளோ போட்டு அடிக்க முடியுமா? எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும்? ஒரு மனுஷனுக்கு என்ன தோணுது அந்த நேரத்துல? ஐய்யய்யோ! நம்ம குழந்தை இருக்கு. குழந்தைய பத்திரமா கூட்டு போணும். அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்குமே. ஆனா அத தாண்டி இவ்ளோ பேர அடிச்சு சாச்சுட்டு நான் கூட்டிட்டு போறேன்றதெல்லாம் வந்து சூப்பர் ஹியூமனையும் தாண்டி, சூப்பர் பவர்லாம் தாண்டி ஒரு அல்ட்ரா பவர் அவருக்கு இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும்.
அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேரு? கான்ஃபிடன்ஸ் லெவல வந்து நான் ரொம்ப பாராட்டணும் நம்ம அவர. ம். நமக்கெல்லாம் அது இருக்காதுப்பா. இப்பதான் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஆடு வந்து தெரியாத்தனமா உள்ள போய் தலைய விட்டு அதுவும் மர்கையா பண்றாய்ங்க. அப்புறம் என்ன பண்ணா ஆ. ஒரு ஒரு இது மாரி சேர்த்து சேர்த்து வைக்கிறது. கொத்து கொத்தா சேர்த்து வைக்கிறாரு. இப்பயும் கேட்கிறேன் போலீஸ் எங்க தான் இருந்துச்சு? ஐயோ கடவுளே! அதோட இன்னொரு ஹைலைட் இந்த படத்துல, எல்லாரும் அடிச்சு ம். போட்டுட்டு, அவங்கள ஒரு ம். குவியல் மாரி ஆக்கிட்டாரு. அதேதான் அது ஒரு அதுதான் மாரி கேட்கிறேன். ஒரு போலீஸ் எங்கேன்னு கேட்கிறேன். போலீஸ் தெரியலப்பா. மேபி அவங்க ம். பந்தோபஸ்து போயிருப்பாங்களான்னு தெரியல. ரமேஷ் சாருக்கு ம். தானே ரமேஷ் சாருக்காக ம். பந்தோபஸ்து போய்க்கிறாங்களோ என்னவோ தெரியல. இந்த ம். போலீஸ்க்கு வேற வேலை வெட்டி கிடையாது. வர வேண்டிய நேரத்துல வரமாட்டாய்ங்க. அன்வான்டட் டைம்ல என்ட்ரி போட்டு சாவடிப்பாங்க. ஏதோ அப்பதான் ஒரு ஃபோன்ல ஒரு பஞ்ச் ஒண்ணு சொல்லுவாரு. ஞாபகம் இருக்கா? "டேய் நான் பூமிடான்னுவாரு ரமேஷ் சார். இவரு உடனே சொல்லுவாரு, "நான் உன்ன படைச்ச சாமிடான்னுவாரு." நான் இந்த டயலாக எப்பயோ எதிர்பார்த்தேன். ஏன்னா பூமி, சாமி ரைமிங்கா வச்சிருப்பாங்க எப்படியும். நான் அப்பயே இந்த டயலாக் வரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வந்துச்சு. வந்த உடனே அப்பா ஃபர்ஸ்ட் இத போட்டான்டா. அடுத்த டயலாக காட்டுறா வாடா வாடா அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. ஓ! அடுத்த இதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் ஃபுல்லா ஃபிளாஷ்பேக் தான் போச்சு. இதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக் போகும். ஃபிளாஷ்பேக்ல என்ன ஆகும்னா, இவரு ஃபேமிலி இத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரியமணி சுந்தரம் வரும். இனிஷியலா இது பண்ணிட்டு, அப்புறம் வழக்கம் போல இவரு ஸ்டாக்கிங் மாரி பண்ணி, அந்த அந்தான்னு பேசி கன்வின்ஸ் ஆமா பண்ணி எனக்கு ஒரு கல்யாணம் டவுட்டு. ஆயிரும். ஆ ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் வருதுன்னா, அவ்ளோ டக்குனு பொண்ணுங்க அக்செப்ட் பண்ணிடுதுங்க. அது நீங்க தான் சொல்லணும். என்ட்ட கேட்டா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் அந்த மாரி யாரையும் பார்த்ததும் கிடையாது. ஆ எப்படி சொல்றது? அந்த அம்மா வந்து, "நீ அழகா இருக்கிற, சமத்தா இருக்கிற, நீ தான் என் வீட்டு மருமக. நான் முடிவே பண்ணிட்டேன்து." அப்ப நீங்க என்ன ஒரு மருமகனா நீங்க வந்து என்ன வெறும் பார்க்க அழகா இருந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட குணாதிசயங்கள் நல்லது, கெட்டது அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? அங்க என்ன படிச்சிருக்காங்க? என்ன வேலை பார்க்குறாங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையே படாதா? நல்லா அழகா இருந்தா ஓகேவா? அதே மாரி ஹீரோ வந்து ஹீரோயின வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்குற இடம் வந்து ஏதோ உங்க ஹீரோயின் வந்து இந்த குட்டி, குட்டி பசங்களுக்கு வந்து இல்லாத பசங்களுக்கு வந்து ஏதோ குடுத்துட்டு இருப்பாங்க. குடுத்து செல்ஃபி எடுப்பாங்க. அத பார்த்து ஹீரோ அட்ராக்ட் ஆயிட்டாராம். இதுல அட்ராக்ட் ஆக என்ன இருக்குது? அதே எனக்கு புரியல. நான் இப்ப இல்ல இப்ப அந்த இடத்துல ஒரு ஒயிட் ஸ்கின்னான ஒரு பெர்சனால தான் அவர் அட்ராக்ட் ஆயிருக்காரு. இதே மத்த இதா இருந்துச்சுன்னா கூப்பிட்டு பாராட்டிட்டு போயிருப்பாரு ஆ பேசாம. 2வது இன்னுமே வந்து இந்த படம்லாம் வந்து ரொம்ப வந்து ஹீரோயின்ஸ வந்து டிகிரேட் பண்ற மாரி தான் இருக்கு. ஹீரோயின்னா வந்து நல்லா அழகா இருந்தா போதும் அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே தேவையில்ல. அழகா இருக்கணும், அறிவா இருக்கக்கூடாது. படத்திலேயே டயலாக் அப்படிதான் வைக்கிறாங்க. பொண்ணுக்கு அழகு இருந்தா அறிவு இருக்காது, அறிவு இருந்தா அழகு இருக்காதுங்கிறாங்க. அதாவது ஹீரோயின்ஸ் கேரக்டரைஸ் பண்றதும் அது மாரி தான் இருக்கு. கொஞ்சம் நல்லாவே கேரக்டரைஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹீரோயினும் கொஞ்சம் அறிவா இருக்க மாரி காட்டலாம். ரொம்ப அப்படியே டம்பஸ்ட் ஆஃப் த ஹீரோயினா தான் இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல. ஏன்னா எந்த பையனும் வந்து ஒரு ஒரு திருமண வாழ்க்கைக்கு வந்து தேடும்போது, அறிவா இருக்க பொண்ண தான் தேடுவான். நல்லா அழகா இருக்க பொண்ண பார்க்க மாட்டான். அறிவா தான் இருக்கணும்னு ஆசைப்படுவான். எந்த மனுஷனா இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம ஒரு 2வது அடுத்து ஒரு ஃபேமிலி பிளான் பண்றாங்கன்னா, அப்ப வந்து எனக்கு இப்படி தோணுது. உனக்கு என்ன தோணுது? அப்படின்னு ஒரு பேசி கொண்டு போறதுக்கு அந்த பொண்ணு வந்து லாஜிக்கா நம்ம கூட பயணிக்க போற ஒரு ஆள் வந்து ஒரு கிளவரா இருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம சொல்றத அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்காச்சும் இருக்கணும். இவங்க காட்டுற ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப டம்பா இருக்கு. ரொம்ப அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாரி ஒரு ஹீரோயின். என்ன அந்த பொண்ணு வந்து மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கு, லேப் டெக்னீஷியனா இருக்குன்னு சொல்றாங்க. உன்ன வந்து ஒருத்தன் வந்து பார்க்குறான். நீ வந்து எங்க அம்மா உன்ன வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட கூப்பிட்டாங்க. ஆனா நான் வந்து நீ லைஃப் லாங் என் வீட்ல சாப்பிடு. என்ன ப்ரொபோசல் இது? சரி, அப்படியே அவன் ப்ரொபோஸ் பண்ணான்னு வச்சுக்கோ. அவன் என்ன வேலை செய்றான்? என்ன பண்றான்? அவன் கேரக்டர் எப்படி? அவனே சொல்லிக்கிறான். நான் லைட்டா தண்ணி மட்டும் சாப்பிடுவேன். இதெல்லாம் இத மட்டும் வச்சு நீ அவன நம்பி அவன் கூட போயிடுவியா? அவன பத்தி உனக்கு என்னம்மா தெரியும்? இதெல்லாம் வந்து இத மாரி எடுக்கிறதுனால தான் வந்து இப்ப இருக்கிற பசங்க அந்த மாரிலாம் ஆயிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. அந்த லவ்ங்கிறதுக்கான டெஃபினிஷனே தெரியாம, நம்மட்ட ஒருத்தவங்க ப்ரொபோஸ் பண்ண உடனே அத அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அந்த தெரியாத வயசுலயே அது ஒரு உள்ள விழுந்துடுறாங்க. ஆனா பின்னாடி அத நெனச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து இந்த மாரி படங்கள்ல ஏன் அது மாரி காட்டுறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாத்தணும். இன்னுமே இதையே அரைச்சா எப்படிதான் பாக்குறது? கடுப்பா இல்ல பாக்குறதுக்கு. வேற ஏதாவது காட்டுங்க. கொஞ்சம் ரீசெண்டா ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன்.
அங்கன்னு ஒரு படம் பார்த்தேன். தாய் மூவி. நல்லா இருந்துச்சு படம். நல்ல ஒரு படம் நல்லா இருந்துச்சு. லோவா போனாலுமே படம் வந்து பார்க்குற மாரி இருந்தது. ஒரு ஹீரோயின் தான் விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் தான். ஹீரோயின் தான் படத்துக்கு ஹீரோ. அவ வந்து அவளோட ஸ்டோரி காட்டுறாங்க. பின்னாடி அவ ரியலைஸ் பண்ணி திருப்பி பழைய லைஃப் எப்படி வராங்கிறத காட்டுறாங்க. அதுக்கு நடுவுல ஹீரோயினோட ஸ்ட்ரகுலையும் காட்டுறாங்க. ஒரு இடத்துக்கு போணும்னா சும்மா வந்து போயிட முடியாதுல்ல. அத அந்த படத்துல வந்து ஹீரோயின் வந்து இந்த இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுற கடாய பிடிச்சு ஆட்டுன்னு ஆட்டுவாங்க. அது ஆனா எவ்வளோ வெயிட் இருக்கும். அது தூக்க முடியாது நம்மளால. அப்ப அந்த படத்துல அவங்க அத்தனை வாட்டி ஷேக் பண்றாங்கன்னா, ரியல் லைஃப்ல அவங்க அத பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க எப்படியும். சோ இதுதான் நம்ம எஃபோர்ட்ன்னு சொல்றது. இது மாரி வந்து இந்த படத்துலயும் சரி, இதுக்கு முன்னாடி நெறைய வந்த தமிழ் படத்துலயும் சரி, ஹீரோயின்ஸ் என்ன எஃபோர்ட் போட்டுருக்காங்க? ஒரு எஃபோர்ட்டுமே இல்ல. அதிகபட்சம் உடம்பு இளைப்பாங்க. அவ்வளோதான். இல்ல இந்த படத்துல எஃபோர்ட் போட்டிருந்தாங்களே பிரியா மணி சங்கர். என்ன எஃபோர்ட்டு? அதான் கையில ஒரு குழந்தை, வயித்துல ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு ஒரு மூவ்மெண்ட்லாம் நடந்தது. ஆ அது எஃபெக்ட் இல்லையா? அது எஃபெக்ட்ல கணக்கு வராதா? ஏய் ஏய் நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இத வந்து ஃபன் ஃபன் பண்ணிட்டு எஃபெக்ட் இல்லையான்னு கேட்கிறேன். வயித்துல குழந்தையா இருக்கு. வயித்துல துணி மூட்டெல்லாம் இருக்குது. வயித்துல குழந்தை இருந்துட்டு சரி நம்ம கடவுளே! கதைக்குள்ள கடவுளே! வருவோம். வாங்க, வாங்க மறுபடியும் கடந்து கதைக்குள்ளயே வாங்க. போயிட்டோம். சரி ஓகே. இப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு நாளு அந்த ஃப்ரெண்ட் ஏமாத்திட்டு போயிடுறான். அப்பாவோட ஃப்ரெண்ட். ஏமாத்திட்டு போவும், இவர் வெக்ஸ் ஆகி இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த வட்டி குடுக்குறவன் வந்துட்டு பொதுவா அந்த வட்டி குடுக்குற என்ன ஃபார்மேட் பார்ப்பானோ ஆமா. அதே மாரி வீட்டுக்குள்ள வந்துட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவரு அப்பா கடன் அடைக்கிறதுக்காக இவரு ஃபாரின் போறேன்னு சொல்லிடுறாரு. அதேதான். இனிஷியலா என்ன பண்ணுவான்னா, இந்த ஃபாரின் எனக்கு அந்த ஆஃபர் வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். வேற வழியே இல்ல போணும்னு சொல்லிட்டுருக்காண்டி இது பண்ணுவான். அது ஒரு ஹைலைட். போய் அந்த மேனேஜர் ம். கால்ல வேற விழுவாரு. நீ அவரு எதுக்கு ஒத்துக்குவாராம். கால்ல விழுகணும் எனக்கு புரியல. எனக்கு அதான் சுத்தமா புரியல. இல்ல உன்ன நம்பி தான் கேட்டுருக்கேன். இல்ல, இல்ல. கால்ல விழுறது கூட ஓகே ரைட்டு. உன்ன நம்பி ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டேன். நீ வரலன்ட்ட. சரி இப்ப நீ மறுபடியும் நீ கேட்டா சரி ஓகே. அவன பொறுத்து அவன் அவன் முதல்லயே சொல்ட்டான்ல. நீ வந்தீன்னா எனக்கு கம்பெனி ப்ராஃபிட் தான் சொல்ட்டான். அப்புறம் எதுக்கு அவன் ரிஜெக்ட் பண்ண போறான் உனக்கு சம்மந்தமே இல்லாம. நீ போய் எதுக்கு சம்மந்தம் கால்ல விழுற இப்படி கால்ல விழுந்து தான் காக்கா பிடிக்கணும். நீ காக்கா பிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. உன்ன தான் முதல்லயே அவன் அவன் தானே கூப்பிட்டான் உன்னைய. நீ போய் அப்ரோச் பண்ணி வேணாம்னு சொல்லியிருந்தா பரவால்ல. இப்ப 2வது எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனில ஆன் சைட் கூப்பிடுறாங்கன்னா, இப்ப நீ வரலன்னு சொல்லிட்டன்னா, இன்னொருத்தருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். உனக்கு அடுத்த லெவல்ல இருக்காங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அவங்களுக்கு குடுத்துருவாங்க. அப்ப அவனுக்கு குடுத்து அந்த அந்த பொண்ணும், அந்த பையனும் வந்து ஆன் சைட் போறேன்றதுல வந்து வீட்ல எல்லாம் சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்கும்போது, திருப்பி நீ உள்ள போயிட்டு, "சார், சார் நானே வரேன் சார். ப்ளீஸ் சார். இதான் சார் ரீசன்" அப்படின்னு சொன்னன்னா, அது அந்த அ மேனேஜரோட பொசிஷன்ல பார்த்தா ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அவரு வந்து இவன அக்செப்ட் பண்ணணும்னா, அவங்கள நோ சொல்லணும். அவன நோ சொன்னா, அவன் கம்பெனி விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்ளோ விஷயம் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே இல்ல. காலைல வந்தோனே, "நீ வாடா ராஜா, நான் உன்ன கூட்டுக்கிறேன். உனக்கு இல்லாத உரிமையா?" அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறாரு ஆன் சைட்டுக்கு. அந்த ஆன் சைட் போறதுக்கு முன்னாடி கல்யாணம் வேற 2 பேருக்கும். பிபிஎஸ்க்கும் இவருக்கும். சரி ஓகே. கல்யாணத்த பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. இவங்க கிளம்பும்போது அது பேர் என்னது? கிளம்புனதுக்கு அப்புறம் வந்து கிளம்புறப்ப அந்த அம்மா அழுவுறாங்க. ஏர்போர்ட்ல ஒய்ஃப் அழுவுறாங்க. இதெல்லாம் முடியுது. கொஞ்ச நாள்ல கன்சீவ் ஆறாங்க. ஓகே. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இவரு அப்ராட்ல வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு போடுற சீன் இருக்கே! எந்த நேரமுமா வந்து ஒரு கோட் சூட் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா 2வது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் வந்து என் ஹஸ்பண்ட்லாம் வந்து ஆஃபீஸ்ல இருந்தாருன்னா, என் ஃபோன் எடுக்கவே மாட்டாரு. ஆஃபீஸ் டைம்ல கால் பண்ணாத. ஏதாவது முக்கியமானா WhatsApp பண்ணு. நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். இல்ல கால் பண்ணி பேசு. ஃப்ரீ டைம்ல பண்ணி பேசுறேன். இவரு நம்ம ஆஃபீஸ்ல இருக்கிறாரு. நெனைக்கிறப்பலாம் அந்த அம்மா வீடியோ கால்ல வருது. இவரு வீடியோ கால்ல பார்க்குறாரு. கன்சீவ் ஆனதா சொல்லுது. எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்றாங்க. ஆசை தான் அந்த மாரிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு, எங்க அந்த மாரிலாம் கம்பெனி இருக்குது? அவன் ஆஃபீஸ்க்கு போறான்டா 8 மணி நேரத்துக்கு வேல தேய்ச்சுன்னு இருக்கிறான் சீட்ட. இவரு உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணுகிறாரு. இவருக்கு ஆனா டைம் வந்து ஆனா எனக்கு தெரிஞ்சு லாரன்ஸ் வந்து ஒரு 12 ஹார்ஸ் ஆயிருக்கும். ஆஃபீஸ் கிளம்பி அவரு போய் வந்து வர ஜர்னி பார்த்தோன்னா. ஏன்னா ஆஃபீஸ்ல 8 ஹவர்ஸு. அவரு கோட் சூட் ரெடி பண்ணி, தலைய சீவி, மேக்கப் பண்ணிட்டு போய் வரதுக்கு 12 ஹார்ஸ் எக்ஸ்ட்ரா 4 ஹார்ஸ் ஆயிருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும். ஒரு நாள்ல பாதியில இப்படியே ஓடி போயிருது. இன்னொரு பாதியில 8 மணி நேரம் தூக்கம் போனா 4 மணி நேரம் சும்மா இருக்காருல்ல. சொல்லுங்க. அவரோட ஹேர் டூ வந்து டூ த கோர் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எப்படின்னே தெரியல எனக்கு. விக்கு நல்லா அருமையா பண்ணியிருக்காங்க அந்த அ இல்ல, இல்ல. அருமையா இருக்குன்னீங்கல்ல. அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, கிருதெல்லாம் அப்படியே ஒட்டுனது அப்படியே தெரியும். பேட்ச் பேட்ச்சா தெரியும். நான் அந்த கிருதா வந்து அளவுக்குலாம் ஒட்டுது. ம். அந்த அந்த மூஞ்ச பார்க்கிறதே பெரிய கஷ்டம் இல்ல. கிருதா வேற பார்க்கணுமா நானு? அப்படிதான் எனக்கு இல்ல இருக்கு. ஆனா நம்ம அ நம்ம ரம்மி ஸ்டாருக்கு அதே மாரி தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் தெரியும். ஒட்டு தாடின்னு தான் தெரியும்.
இதுல ஒட்டுத்தாடி தெரியாதது இன்னொரு கேரக்டர். அந்த கேரக்டர் மறந்துட்டேன். இவருக்கு. அந்த போலீஸ் ஒண்ணு வரும் தெரியுமா? அந்த ஒரு கமிஷனர் ஒரு போஸ்டிங் வரும்ல. அவனுக்கு மட்டும் தான் ஒட்டுத்தாடிய வச்சது தெரியாது. ஏன்னா, அது மத்த ஒரிஜினல் எல்லாருக்கும் தாடியா கூட இருக்கலாம். ஆ சின்ன சைஸ்ல 3 இருந்துச்சு. வருஷம். மத்த 2 பேருக்கு தான் பெருசு பெருசா சம்மந்தம் இல்லாம வச்சிருக்கானுங்க. ஐயோப்பா! இவரு அங்க ஊர்ல இருப்பாரு. இந்த அம்மா ம். வந்து வீட்ல இருக்க அம்மா வந்து மருமகள கன்வின்ஸ் பண்ணி, "நீயும் வந்து ஊருக்கு போ" அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, அந்த அம்மாவ இத்தன வருஷமா மருமகள கூடயே வச்சுக்கிட்டு, திடுதிப்புன்னு ஏன் நீ ஊருக்கு போ, ஊருக்கு போன்னு சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு. அவ்ளோ அக்கறை இருந்துச்சுன்னா, ஏன்னா குழந்தையும் பொறந்துருச்சு. ஒரு குழந்தைக்கு ஒரு 3 வயசு ஆச்சுனாலே சொல்லுவாங்க. "சரிம்மா நீ தனியா ஏம்மா இருக்க? போய் ஊருக்கு போம்மா" அப்படின்னு சொன்னா கூட லாஜிக் உண்டு. குழந்தை பொறந்து குழந்தைக்கு 5 வயசு ஆற வரைக்குமே கூடவே வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து மருமகள வந்து, "நீ போய் என் புள்ள கூட இரும்மா. என் புள்ளைக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது. என் புள்ள கூட போய் இரு." சரி 6 வருஷமா உன் புள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போகலையா? உன் புள்ள அவன பாத்துக்கவே இல்லையா? அது என்ன இது இது என்ன இவங்க நர்ஸ் வேலைக்கா போறாங்க இந்த அம்மா. ஒய்ஃப்ங்கிறவங்க வந்து நர்ஸ் வேலைக்கா போறாங்க. இந்த 6 வருஷத்துல ஒரு டைம் கூட உடம்பு சரியில்லாம போல. ஊர் விட்டு ஊர் மாரி வந்தாலே கிளைமேட்டு, தண்ணின்ட்டு நமக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இவரு நாடு விட்டு நாடு போயிருக்காரு. சாரி கண்டம் விட்டு கண்டம் போயிருக்காரு. அப்ப போன புதுசுலலாம் உடம்பு சரியில்லாம இல்லையா அவருக்கு? இல்ல அப்பலாம் வந்து வைஃப் அனுப்பணும்னு தோணவே இல்லையா? சரி போ. நீ வைஃபையும் அனுப்பிட்ட. போ போ மருமகளையும் அனுப்பிட்ட. மருமக அங்க போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் அங்க இருக்கிறாங்க. ஆனா எத்தன நாள் இருந்தாங்க, எத்தன மாசம் இருந்தாங்கலாம் காட்டல. ஆனா வந்து ரிட்டர்ன் வரும்போது மருமக வந்து கன்சீவா இருக்காங்க. கன்சீவா இருக்கிற மருமக ஐ மீன் அந்த அவங்க பிபிஎஸ் கன்சீவா இருக்காங்க. அது இந்த அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாதான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்ச மாரியே அவங்க காட்டலல்ல. அவங்க செகண்ட் டைம் கன்சீவா இருக்கிறது அவங்க ரிவீல் பண்ண மாரியே தெரியல எனக்கு. வாட்ஸ் யூர் தாட் ஆன் இல்ல, தட்? இல்ல. அது வந்து அங்க அங்க லண்டன் போன பிறகு தானே பெருசா இருக்கும் வயிறு. இல்ல. லண்டன் போனதுக்கு அப்புறம் தானே பெருசாச்சு வயிறு. அப்புறம் தானே லாஜிக்கா அப்புறம் தான்ப்பா கன்சீவ் ஆக முடியும். அப்படி ஆறாங்கன்னா கூட, இப்ப பூர்ணிமா பாக்யராஜுக்கு தினமும் ஃபோன் பண்றாங்க, வீடியோ கால் பண்றாங்க. ஒரு டைம் கூடவா தெரியாது பிபிஎஸ் கன்சீவா இருக்காங்கன்னு. அதெல்லாம் ரிவீல் பண்ண மாரியே தெரியல. பூர்ணிமா சாவும்போது அவங்களுக்கு தெரியல. பிபிஎஸ் வந்து கன்சீவா இருந்தாங்களான்னு தெரியல எனக்கு. அந்த விஷயம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. தெரியல. அதான் அகைன் சொல்றேன். நீங்க லாஜிக் நோ எதிர்பார்க்க லாஜிக். கூடாது. சரி ஓகே. இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து ஊர் கிளம்பி வராங்க. ஊர் கிளம்பி வரும்போது தான் அந்த பிரச்சனைலாம் முடியுது. இதோட அந்த ஃபிளாஷ்பேக்க இழுத்து மூடுறாங்க. ஃபிளாஷ்பேக் இதுக்கப்புறம் இதோட எங்க முடியுது? ஊருக்கு கிளம்பி ஆமா. வராங்க. ஃபோன் பண்ணி சொல்றான் அவன். அவங்க அம்மாட்ட. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்றான். இதெல்லாம் ஓகே. ஒய்ஃப வந்து தனியா ஊருக்கு அனுப்புறாங்கன்னா, ஒரு அதுவும் வந்து ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்கனாலே அட்லீஸ்ட் ஒரு நல்லா 10 வாட்டி, 12 வாட்டியாச்சும் ஃபோன் பண்ணி கேட்டுன்னே இருப்பாங்க. என்ன பண்ற? எங்க இருக்கன்னு? எதுவுமே கேட்காம உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் மட்டும் சொல்றாரு தவிர, அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல மாட்றாரு. ஸோ அது ஒரு டிராபேக்கு. ஸோ அதுவும் வந்து எனக்கு புரியல. எப்படி உன் ஒய்ஃப் கன்சீவா இருக்கு. நீ அங்க இருந்து இங்க தனியா அனுப்புற. சரி ஓகே அனுப்பு. அது உன் சௌகரியம் அனுப்புற. ஆனா அனுப்பும்போது கூட உனக்கு தெரியாது. ஏம்மா நீ வீட்டுக்கு போயிட்டியாம்மா? இந்தியா போயிட்டு கால் பண்ணுமா? அட்லீஸ்ட் அப்படியாச்சும் வச்சிருக்கலாம். அந்த அம்மா இந்தியா வந்ததுக்கப்புறம், சென்னை வந்ததுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்க. அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க. இப்படி சொன்னா கூட லாஜிக்கா இருக்கும். அது கூட இல்ல. அங்கேயே பிபிஎஸ் காணாம போயிட்டாங்க. மேபி அவங்களோட கால் ஷீட் காலி ஐ மீன் காலியாச்சான்னு தெரியல. அது ஒண்ணு. மீதி கதைய நானே சொல்லிடுறேன் ஹிட்டாச்சி. நீங்களே முடிச்சிருங்க. என்னால நானே போ முடியல. இதுக்கு மேல இந்த படத்த முக்க முடியல. அ இந்த வில்லன் கேங் வந்து தனியா இருக்க பூர்ணிமாட்ட போயிட்டு அவங்கள வந்து ஒரு ஊசி போட்டு அவங்கள மர்டர் பண்ணி, அவங்க ஃபேக்கா ஒரு ஹார்ட் அட்டாக்க கிரியேட் பண்ணி, அவங்களோட கைரேகைய வந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. அது எப்படி எல்லா வில்லனும் வந்து ஹீரோ இருக்க வீட்ட பார்த்து ஹீரோ இருக்க வீட்டு இடத்த பார்த்து தான் வந்து காம்ப்ளெக்ஸ் கட்டணும். மல்டி காம்ப்ளெக்ஸ் பில்டிங் கட்டணும், கோயில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்கன்னு தெரியுது. அதே மாரி தான் நம்ம சரத் ஆசைப்படுறாரு. ஸோ அவர் கூட ஒரு அடியாள் வந்து இந்த வேலைய பண்றாரு. அந்த அம்மாவ போட்டு தள்ளுறாரு. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு காலிக்கு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. எங்க அம்மாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நீ போய் பாருங்கிறாரு. அவரு வந்து பார்த்துட்டு அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, ஹீரோக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்றாரு. அப்ப ஹீரோ வந்து ஒரு ஆக்டிங் வெளிப்படுத்தியிருப்பாரு. ஃபோன் மீட்டிங் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. மீட்டிங் ஹாலான்னு தெரியல. கும்பலா உட்கார்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இருந்து அத கேட்டுட்டு உடனே எந்திச்சு போவாரு. பாத்ரூம் போயிட்டு தரையில உட்கார்ந்து அழுவாரு.
ஸோ அது அது கூட எமோஷன்ற ஸ்கேல்ல கரெக்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத நம்ம சொல்ல முடியாது. அண்ட் இது இல்ல முடிஞ்ச நீங்க பிறகு ஆ பாத்ரூம் போய் அழுவுறீங்கன்னா கூட, உங்களுக்கு தனியா ரெஸ்ட் ரூம்னு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அது உள்ள போய் உட்கார்ந்து அழுவுங்க. நீங்க பொத்தாம் பொதுவா வெளிய யாராச்சும் அங்க நின்னுவாங்க, உட்கார்ந்து அழுவாங்களா? எவ்வளோ பேர் அங்க நிக்கிற இடம், போற இடம். சரி ஓகே. நீங்க சொல்ற மாரி எமோஷன்ங்கிறதுல அது வந்து கவர் ஆனா கூட, ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஊருக்கு வராரு. இதுக்கு நடுவுல ஒரு சிறந்த ஒரு மனுஷன பத்தி பேசியே ஆவணும். டாக்டர் வந்து சொல்வாரு, "பிரைவேட் மார்ச்சுரில வச்சுக்கோங்க உடம்ப. உங்க புள்ள வரும்போது அதான் உங்க ஃப்ரெண்ட் வரும்போது எடுத்துக்கோங்க" அப்படின்னு சொல்வாரு. நல்ல ஒரு இல்ல ஆப்ஷன் குடுப்பாரு. இப்பதான் இல்ல. இப்பதான் வந்து அந்த ஃபேமஸ் மீம் திஸ் இஸ் பிசினஸ்ன்ற மாரி நான் தான் உன்னைய கொன்னேன். நான் தான் உன்னைய போய் இங்கேயே வைக்கிறேன். செம்ம செம்ம. ஏய் அதோட பிசினஸ் அதுல இருக்குதுப்பா. இது கம்மிப்பா. அந்த ஆள பாக்குறாரு. அந்த ஆள் ரொம்ப நல்ல விதமா பேசுறாரு. என் ஃப்ரெண்ட் தாங்க லைன்ல இருக்கிறாரு. பேசுங்கன்னு சொல்லுவாரு காளி. உடனே அவர் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுவாரு. அம்மா இறந்துட்டாங்க. ரொம்ப பதட்டமா இருக்கும். உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. நீ ட்ரை பண்ணுப்பா. ஊருக்கு வர முடிஞ்சா வாப்பா. இல்லன்னா ஒண்ணும் கவலைப்படாத. என்ட்ட 2 பேக்கேஜ் இருக்கு. உனக்கு எல்லாத்தையும் நான் வந்து ஹெச்டி பிரிண்ட்ல வந்து எல்லா சடங்கையும் நான் வந்து உனக்கு வீடியோ எடுத்து அனுப்புறேன். நீ பக்கத்துல இருந்து பாக்குற மாரியே இருக்கும். இன்னொன்னு நான் உனக்கு எல்லாமே வந்து கேண்டிட் ஷாட்டு, ட்ரோன் கேப்ச்சரு எல்லாமே வேற வச்சு குடுக்குறேன் உனக்கு. உனக்கு எந்த பிரிண்ட் மட்டும் வேணும்னு சொல்லு. கொஞ்சம் கூடுதலா செலவாகும். அத மட்டும் நீ பார்த்து சொன்னனா ஓகே. நானே எல்லா வேலையும் முடிச்சுக்கிறேன்னுவாரு. எனக்கு ஐயோ! யாருயா நீனு? இந்த மனுஷன் என்ன வேதனைல இருப்பாரு, அம்மா இறந்துட்டாங்கன்னு. நீ அவுட்ட போயிட்டு இது இது ஒரு பிசினஸ். அந்த வில்லனுக்கு பிசினஸ்க்குள்ள பிசினஸ். நீங்க சொன்னீங்கல்ல. கொன்னதும் நான் தான். உன்ன மாற்று வைக்க போறதும் நான் தான். அது ஒரு பிசினஸ்னா, இது இது ஒரு பிசினஸ். என்ட்ட 2 பேக்கேஜ் இருக்குது. உனக்கு எந்த பேக்கேஜ் வேணும்னு கேட்கிற? அது ஒரு கூத்து. சா எனக்கு நான் அப்பலாம் பாஸ் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தேன். "ஏய் என்னடா நடக்குது? இத போய் ஹெச்டி பிரிண்ட்ல குடுக்குறேன்ற, கிட்ட இருந்து பாக்குற மாரி இருக்குன்ற, யார்றா நீனு?" அப்படிதான் இருந்தது. ஸோ ஹீரோ ஊருக்கு வராரு. அம்மாவோட இறுதி சடங்குலாம் முடிக்கிறாரு. ஆ. முடிச்சதுக்கு இல்ல அப்புறம் வைஃப் அது வரைக்குமே வெளிய வெளிய எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காரு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போன திடீர்னு ஒரு பிஜிஎம் போட்டிருந்தா கரெக்ட்டா இருந்திருக்கும் பின்னாடி. அவரும் பார்த்துட்டு இருக்காரு. வருவாங்களா? 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 ஆமா. ஸோ இது முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாவோட இறுதி சடங்கெல்லாம் முடிக்கிறாரு. உடனே அ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அவங்க வைஃப்ப பத்தி கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. உடனே போலீஸ் ஒரு மாரி கேட்பாரு. என்னன்னா, இப்ப இருக்கிறதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட வைஃப் கொலை பண்ணிட்டீங்க வந்து சொல்றாங்க. வைஃப வந்து ஹஸ்பண்ட் கொலை பண்ணிட்டு வைஃபை வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்டின்ற ஒரு எதார்த்தத்த சொல்லியிருப்பாரு போலீஸ்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்கா தீபா அக்கா வந்து சொல்லுவாங்க. "தம்பி இந்த மாரிலாம் நீ பண்ணாத. நான் ஒருத்தருக்கு ஃபோன் நம்பர் தரேன். நீ அவர போய் பாருப்பான்னு" குடுப்பாங்க. நல்ல உள்ளம் படைச்சவங்க. அதுக்கப்புறம் தான் அங்க போய் பார்த்தா இல்ல. நீங்க தீபான்னு சொல்றது ஜெய் தீபாவா? இப்போ ஒருத்தவங்க கட்சி ஆரம்பிச்சு இது பண்ணி போனாங்க அந்த ஈச்சே தீபாவா? நோப்பா, நோப்பா. நான் சொல்றது சிடபிள்யூசி தீபா அக்கா. குமுத்து ஓகே, கோமாளி ஓகே. தீபா அக்கா. ஓ! அந்த கிரிஞ்சு கூடனா? ஆ ம். அதே சரி, கோடம் சரி. தான். ஸோ அந்த ம். அக்கா குடுத்த நம்பர் அவங்க போய் மீட் பண்ண சொன்ன ஆள் வந்து நம்ம இளவரசு சார். ஸோ ம், ம். இளவரசு வந்து இஸ் நாட் அ சித்தப்பா ஆர் தாய் மாமா நத்திங். ஹி இஸ் அ ம். இன்ஸ்பெக்டர் சாரி கான்ஸ்டபிள் ஆர் ஏட்டையா இன் ஏர்போர்ட்ல இருக்காரு. அங்க ஒர்க் பண்ற ஒரு போலீஸ் ஆபீசர் அவ்வளவுதான் அவரு. ஆனா ஆ. அவரு வந்து இவர் பண்ற தர்ம யுத்தத்துக்கு வந்து துணையா நின்னு ம். நான் கரெக்ட்டா தானே சொல்லியிருக்கேன். நான் கரெக்ட்டா தானே கேட்டுருக்கேன். நான் கரெக்ட்டா ஆ தானே கேள்வி கேட்டுருக்கேன். அ தர்மயுத்தன்றீங்க. ந ஏடிஎம்கே தானே அப்ப இந்த கட்சி. எப்பா ம். தெரியாத்தனமா அந்த வார்த்தைய விட்டுட்டேன். இல்ல இது வந்து ருத்ர தாண்டவம். அந்த வார்த்தைய ருத்ர சொல்லுவாரு அவரு. ருத்ர தாண்டவம் ம். ஆடுன்னுவாரு அவரு வேற. ஸோ இவரு வந்து அதுக்கப்புறம் வந்து இது பண்ணி இந்த அவங்க உள்ள வந்தாங்களா, ஏர்போர்ட்ல வந்தாங்களா, செக் இன் பண்ணாங்களா, அது எல்லாமே லிஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. எல்லா இடத்துலயும் டிடிஎஸ் வந்திருப்பாங்க. ஸோ அப்படியே போய் இந்த கேப புக் பண்ண இடத்துல செக் பண்ணுவாங்க. கேப் புக் பண்ணிருப்பாங்க. கேப் டிரைவர கூப்பிடுவாங்க. கேப் டிரைவரும் ஆமாங்க இந்த அம்மாவ பார்த்தேன்னுவாரு. சரி அது கூட ஓகே. ஒரு ஆள் முகம் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் கேப் டிரைவர் ஒண்ணு சொல்லுவாரு. என்னோட கார் வந்து நடுவுல ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு ஆட்டோல ஏத்தி அனுப்புனேன்னுவாரு. அந்த ஆட்டோ நம்பர் ஞாபகம் இருக்காப்பா உங்களுக்கு? இருக்கு சார் நோட் பண்ணி வச்சிருக்கேன்னுவாரு. அந்த நேரத்துல இது எப்படி சாத்தியமாகும்? அதான் நானும் யோசிச்சேன். ஆட்டோ நம்பர் நோட் பண்ணுவாங்களான்னா எனக்கு தெரியல. சும்மா அந்த ஆட்டோல ஏறி போமான்ட்டு விட்டுருவாய்ங்க. பட் பரவால்ல. ஏதோ ஒரு ஒரு நல்லவர் போல இது. சரி அதையும் விட்டாச்சு. ஆட்டோ வந்து இங்க டிராப் பண்ணாங்க. சரி ஓகே அதுவும் முடிஞ்சுது. உள்ள வந்து பார்த்தா, அந்த அதுக்கு அந்த நேரம் தான் அந்த அம்மா வந்து பூர்ணிமா பாக்கியராஜ் வந்து இறந்த நேரம்.
அவங்க அப்பதான் இறக்குறாங்க. இந்த அம்மா அப்பதான் உள்ள வராங்க. சுட சுட என்ட்ரி குடுக்குறாங்க நம்ம பிபிஎஸ் வந்து. உள்ள என்ட்ரி ஆறாங்க. இந்த வில்லன் குரூப்லாம் வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த கலகலப்பு படத்துல சொல்ற மாரி, எல்லாம் நம்ம ஆளுக தான். எப்படி ஒளிஞ்சிருக்கிறான் பாரு. அந்த மாரி தான் நம்ம அவங்கலாம் ஒளிஞ்சிருப்பாங்க. இந்த பிபிஎஸ் கண்ல அவங்கலாம் யாரும் படமாட்டாங்க. இவங்க அப்படியே பெல் அடிச்சுட்டு அப்படியே திறந்து வருவாங்க கதவ. நான்லாம் பெல் அடிச்சா வெயிட் பண்ணணும். எங்க அம்மா வந்து டோர் திறப்பாங்க. இங்க வந்து அப்படிலாம் கிடையாது. அப்படியே தள்ளுவாங்க, உள்ள வந்துருவாங்க. வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு பூய் காட்டுவாங்க. ஆனா அந்த அம்மா அசையவே அசையாது. கண்ணு கூட நவராது. அப்ப கூட பிபிஎஸ்க்கு தெரியல, அவங்களுக்கு உடம்புல உயிர் இருக்கா ஐயோ! இல்லையான்னு சொல்லிட்டு. இல்ல. ஒரு 5 நிமிஷமா பேசிக்கிட்டே இருக்கேன். இது பண்றீங்களா? நான் அது பண்றீங்களா? நான் ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கேன். நீங்க என்ன பார்க்கவே மாட்றீங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் அந்த அம்மா கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணும். அதுக்கப்புறம் மூக்க ம். தொட்டு பார்த்தா இந்த அம்மாவுக்கு உயிர் இருக்காது. இதுக்கு நடுவுல வந்து அது பேர் என்னது? வில்லன் வந்து பிபிஎஸ் மண்டையில அடிக்க, இந்த அம்மா கீழ விழுந்து துடிக்க, வழக்கம் போல அது எந்த படம் அது? ஏதோ ஒரு விஜய் படத்துல இந்த சீன் ஃபர்ஸ்ட் வச்சாங்கப்பா. விஜய், சிம்ரன்லாம் இருப்பாங்களே! எனக்கு ஒரு சிநேகிதி சிநேகிதின்னு ஒரு பாட்டு வருமே! என்ன படம்னு சரியா ஞாபகம் இல்ல. அந்த படத்துல தான் மொத இல்ல. நான் வந்து உங்க ஜெனரேஷன் கிடையாது. நீங்க சிம்ரன்லாம் வச்சு பேசிட்டு இருக்கீங்க. பழைய படமா? அந்த சரி படம்லாம் ஓகே. ஆ. ஏதோ ஒரு ம். படம் அது. அந்த படத்துல வந்து சிம்ரன் வந்து லாங் பேக் நடிச்சிருப்பாங்க. வில்லன் அடிக்கிறப்ப கீழ விழுந்து வயித்துல அடிபடுற மாரி. ஸோ அந்த இத வந்து இங்க பிபிஎஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இத எடுத்திருப்பாங்க. அதே சீன இங்க காப்பி வச்சிருப்பாங்க. ஸோ பிபிஎஸ் கீழ விழ அவங்க வயித்துல அடிபட, உடனே அவங்க கத்த, திருப்பி அதே அந்த அம்மாவுக்கு மாமியாருக்கு போட்ட அதே ஊசிய எடுத்து மருமகளுக்கும் போட, இந்த அம்மா அவங்க டயலாக் சொல்லிட்டு சாவும். நான் இந்த மாரி என் சாவுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் உங்கள பழி வாங்குவாருடா! அப்டின்ட்டு செத்துரும். இதான் ஃபிளாஷ்பேக்குன்னு சொல்லி நம்ம இளவரசர் வந்து எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருப்பாரு. இது அப்பாவோட லைஃப்ல நடந்த கஷ்டம். ஆ யார் லைஃப்ல நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு அவன் லைஃப்ல. சரி ஓகே போ. இதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து எப்படி வந்து சரத்த பழி வாங்குறாரு, பிளஸ் அவங்க அம்மாவ கொன்ன அந்த ஆள எப்படி பழி வாங்குறாரு. இதுதான் மீதி கத. இதுக்கு மேல அதையும் கதையில வந்து முடிச்சிடலாமே. சொல்ல ம். ஒண்ணும் பெருசா இல்ல. வழக்கம் போல ம். ஹீரோ வந்து அடிக்கிறதும், போறதும், இளவரசர் வந்து ஏத்தி விடுறதும், இளவரசர் மட்டும் இல்ல ம். எல்லாருமே கூட இருக்க எல்லாருமே ஏத்தி விடுறது. அண்ணா நீங்க பண்றது தானா சரி. ஆக்சுவலா இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு தான் நானும் காலைல படத்த பார்த்தேன். எனக்கு கிளைமாக்ஸ மறந்துட்டேன். கிளைமாக்ஸ் அது என்ன? நானே சொல்றேன். நானே சொல்றேன். ஆ. இதுதான் நான் இருக்கிறேன். ம். நானே சொல்றேன். உடனே ம். அந்த ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஒரு நார்த் மெட்ராஸ் பாய்ஸ் மாரி. சொல்றேன்னு ஆ. கோச்சுக்காதீங்க. அவங்கள அப்படிதான் அவங்க வந்து உருவகப்படுத்துறாங்களே! அந்த பசங்கலாம். ம். அந்த மாரி பசங்க அந்த அந்த பசங்க வந்து எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. உடனே இளவரசர் வந்து, "நீ பண்றது சரிடா. நீ உன்ன விட இந்த இத வந்து யாரும் நியாயமா எடுத்துட்டு போ முடியாது. நீ போ, நீ பண்ணு. நீ ருத்ர தாண்டவம் பண்ணு" அப்படின்னுவாரு. உடனே இந்த கதையெல்லாம் முடியும். உடனே வந்து ஒரு கோயில்ல ஓகே. இப்ப தெரியுது. இப்ப தான் வந்து அவர் காஞ்சனா கிளைமாக்ஸ வந்து எஸ், ப்ரீ கிளைமாக்ஸா எஸ், வச்சிருக்காருங்க. எஸ். ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு 4, 5 படத்தோட ஒரு மிக்ஸிங் மாரி எனக்கு தோணுது. ஸோ அந்த காஞ்சனா படத்துல வர மாரி அந்த பேய்க்கும் சண்டைன்ற மாரி ஒரு கிளைமாக்ஸ் வச்சிருப்பாரு. அதே மாரி ஒரு வெட்ட வெளியில ஒரு கோயில், ஒரு பெரிய சிலை, அங்க வந்து ஒரு காத்தடிக்குது, புழுதி பறக்குது, ஒரு ஒரு டான்ஸு. டான்ஸு. ம். என்னமோ ஒரு டான்ஸ். டான்ஸ் கூட சொல்ல முடியாது. இவரு என்னமோ சுருட்ட புடிச்சுன்னு இப்படியே அப்படி ஆடுறதும். ஒருத்தர அடிக்க போற. உனக்கு எதுக்கு டான்ஸு? அடிக்க தானே போற. அடிச்சுட்டு வா. எதுக்கு ஆடின்னு போற? எதுக்கு உனக்கு இது தேவையில்லாத வேலை? உடனே சரத் வந்து நான் பழைய பூமியா போறேன்னு சொல்லி, தாடி, மீசையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுவாரு. வேஷ்டி சட்டை கட்டுவாரு. ஸோ அது வரும். உடனே ரம்பாவுக்கே இல்ல. வருவாரு. ரம்பாவுக்கே டஃப் குடுப்பாரு ஆக்சுவலா. ஏய் என்னப்பா சரத்த இப்படிலாம் சொல்ற? சொல்லாதப்பா. என்ன இருந்தாலும் ஒரு காலத்துல என் கிளஸ்ப்பா அவரு. உட்டுருப்பா அவர. அ சரத் வந்து வரும்போதே ஒரு ஆயுதம் எடுத்துட்டு வருவாரு. அது என்னன்னா கஜேந்திரால விஜயகாந்த் யூஸ் பண்ண அந்த ஆயுதம். அத எடுத்துட்டு வந்து வைப்பாரு. ஸோ உடனே வழக்கம் போல சண்டைகள் வரும். ஹீரோ வழக்கம் போல அவரோட சரத்ல அடியால போட்டு பயங்கரமா அடிச்சு புரட்டி எடுப்பாரு. பிறகு சரத் போய் ஒண்டிக்கு ஒண்டி மோதுவாரு. மோதும்போது 2 மலைகளும் மோதுன மாரி இருக்கும். சரத் ஒரு மலை மாரி இருப்பாரு. இவரு ஒரு படு மாரி இருப்பாரு. இருந்தாலும் 2 பேரும் மோதுவாங்க. 2 பேரும் கீழ விழுவாங்க. 2 பேரும் எந்திச்சுப்பாங்க. ஒரு கட்டத்துல சரத் வந்து ஹீரோவ வந்து போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. அடிச்சு தூக்கி வீசுவாரு. ஹீரோக்கே டஃப் குடுப்பாரு. ஹீரோ வந்து அந்த கால பைரவரோட கால் கீழ கிடப்பாரு. அந்த நேரத்துல வந்து ஹீரோவோட அம்மாவும், ஒய்ஃபும் வந்து ஆவியா வந்து தரிசனம் குடுப்பாங்க.
இல்ல. அது என்ன என்ட்ரி அது ஏ ஆக்சுவலா அதான் நான் சொன்னேன்ல, காஞ்சனாலேருந்து வருவாங்க. பட் காஞ்சனா ஃபைனல் ஃபைட் எப்படி போகும்னா, கடைசில அந்த ஆவி தான் சேர்ந்து அடிக்கும். ஆனா இங்க ஆவி வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ம். மோட்டிவேஷன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. காஞ்சனால வந்து டிஃபரன்ஸ் இருக்கணும்ல. காஞ்சனால வந்து எல்லா பேயும் அவ உடம்புல இருக்கும். இதுல வந்து 2 பேய் வந்து கூட வந்து எழுந்திரி, எழுந்திரி, ஏந்திரி அஞ்சலி ஏந்திரின்ற அந்த மாரி ஆ அதான் சொல்ல வந்தேன். அந்த படத்த நான் பார்த்ததில்ல. பட் ஆனா எல்லாம் சொல்லுவாங்க அந்த இத போட்டுட்டு. அது ஒரு நல்ல படம் அது. அந்த படத்துல வர மாரி ம். இவர வந்து எழுப்பி ஊக்குவிச்சு, "நீ இவ்ளோ ம். அடிபட்டாலும் பரவால்ல. அவன போய் சாவடின்னு" சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ போய் சரத்த சாவடிப்பாரு. அதுவும் எப்படி சாவடிப்பாருன்னா, சரத் வந்து என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாரு, எல்லாரையும் வந்து அந்த ஊசி போட்டு ஃபேக்கா ஒரு ஹார்ட் அட்டாக் கொண்டு வர மாரி, இவரு அந்த ஊசிய வந்து சரத்துக்கு போடுவாரு. இந்த ஊசி ம். அவருக்கு எப்படி கிடைச்சது? இவ்ளோ சண்டையில அந்த ஊசி எப்படி வளையாம இருந்துச்சு? அந்த ஊசி எப்படி உடையாம இருந்துச்சு? அந்த மருந்து வயல் வந்து எப்படி வந்து உடையாம இருந்தது? தெரியல. 2 வாட்டி ஊசி போடுவாரு. ஷரத் வந்து அங்கேயே இறந்துருவாரு. ஷரத் இறந்தோனே ம். கதைய முடிச்சுருவாங்க. இந்த கதைய முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அப்பாடான்னு இருந்தது. உடனே போய் 2 கிளாஸ் குளுக்கோஸ கலந்து குடிச்சேன் நானு. அந்த ம். அளவுக்கு எனக்கு எனர்ஜியே ட்ரெயின் ஆயிடுச்சு. இந்த படத்துல மேக்கப் இப்ப ம். இப்ப நம்ம பார்த்தது ப்ரீ கிளைமாக்ஸ். அடுத்து இன்னொரு மெயின் கிளைமாக்ஸ். என்னது இது? ஒரு இடத்துக்கு இல்ல அந்த ஒரு ஆசிரமம் மாரி ஒண்ணு இது பண்ணுவாரே. ஆ ஐயோ! ஆமாம்ப்பா. ஆமா. வழக்கம் ம். போல இவர் எல்லா பண்ற படத்துலயும் உதவிய வந்து எல்லா படத்துலயும் ஆமா. அப்படியே ஆமா. வந்து என்ன சொல்றது? உதவி பண்றது தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவரு எல்லா படத்துலயும் அதுதான் போட்டு நானும் சொல்ல காமிச்சுட்டு, நான் வந்தேன். உதவி பண்றேன்றாரு. ஜாய் ஆஃப் சொல்லுங்க நீங்க. கிவிங் வந்து ஒருத்தவங்களுக்கு குடுக்குறேன்னா, குடுக்குற இடத்துல இருக்கிற நீ சந்தோஷப்படுவ. அதே வந்து வாங்குற இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். அத வந்து இன்னுமே ஒரு புரிஞ்சுக்காம அவரோட சுயநலத்துக்காக, லாபத்துக்காக, பொது வாழ்க்கையிலும் சரி, சினிமாலயும் சரி, நான் உதவி பண்றேன்னு காட்டுறாரா? இல்ல பீத்திக்கிறாரான்னு தெரியல எனக்கு. பட் அது எனக்கு அந்த ஆட்டிட்யூட் சுத்தமா பிடிக்கவே இல்ல. நீ பண்ணு. சைலன்ட்டா பண்ணு. யாருக்கும் தெரியாம பண்ணு. அவ்வளோதான். அத நான் பண்றேன்னு காட்டிக்கிறதே வந்து ஒரு ஷோ ஆஃப் மாரி தான் தெரியுது. அதுக்காக தான் பண்றாரோன்னு தோணுது. 2வது அதோட இவருக்கு வந்து ஒரு அவார்ட்லாம் குடுக்குறாங்க. இவரு உடனே வந்து அந்த இந்திரா ம என்ன இது அது ஓல்ட் ஏஜ் ஹோம் வச்சுக்கோங்களேன். அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம் வந்து அவங்க அம்மா பேர் வச்சிருப்பாரு. அதனால வந்து இவரு வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷன் மாரி ஒரு ஜிப்பா போட்டுப்பாரு. மேல ஒரு கதர் சட்டை போட்டுக்குவாரு. ஆயாக்கெல்லாம் தல பின்னி விடுவாரு. முடியலடா சாமி அப்படிதான் இருந்தது எனக்கு. இதுல வந்து நெறைய சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க உள்ளத உள்ளபடி காட்டிட்டு போயிரலாம். ரொம்ப ஓவர் மேக்கப்பே நல்லா இல்ல. ஒரு மாரி இவரு மூஞ்சில ஒரு மாரி மஞ்ச பூத்த மாரி இருந்தது. இன்னும் சொல்லப்போனா அந்த லெஜெண்ட் படத்துல நம்ம ஆள் இருப்பாரு. அவர் பேரு என்னது? சரவணா சார். லெஜெண்ட் கிட்ட ம். குடுக்குறாரா அவரு? அந்த அளவுக்கு தான் இருந்தது ஒரு மேக்கப். லெஜெண்ட்ல வந்து ம். ஒரு மாரி கோல்டு கலர்ல தக 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 தகன்னு மின்னுனாரு. லெஜெண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, மேக்கப் ஓவர் ஆயிடுச்சு. அவரால வாயும் தொறக்க முடியாது, கண்ணையும் தொறக்க முடியாது. ஏதோ உருவம் வந்துட்டு ன்னு வந்துட்டு போகுது. இந்த ஹாலோ மேன் ஒருத்தன் வருவான்ல. ஆ. ஹாலோ மேன் அதோட படம் பார்த்திருக்கியா? பார்த்துருக்கேன். பழைய ஆ படம். அந்த அது மாரி இருப்பாரு. அது அந்த படத்துல ஹாலோ மேனுக்கு மூக்கு வாய் வச்ச மாரி இருப்பாரு அவரு. அது மாரி அதுல அவருக்கு ஒரு மாரி கோல்டு பெயிண்ட், மஞ்ச பெயிண்ட்ட கலந்து ஊத்துன மாரி இவருக்கு ஏதோ பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்காங்க. நல்லா இல்ல பாக்குறதுக்கு. லாரன்ஸா இருந்தா நல்லாருக்கும். ரொம்ப ஓவரா இருக்கு. 2வது ஹேர் ஸ்டைல். தோப்பா பச்சையா தெரியுது தோப்பான்னு. நல்லாவே இல்ல. இல்ல. அது தோப்பாவே இருந்தாலும் பரவால்ல. பட் ஒவ்வொரு சீன் வந்து அது ஹேர் ஸ்டைல் மாறிக்கிட்டே இருக்கும் சம்மந்தமே இல்லாம. அந்த ஒரு அளவுக்கு ஸ்டைல்ல நான் நோட் பண்ணல. இன்னும் நான் நோட் பண்ணல. தீவிரமா நோட் பண்ணல. ஏன்னா, என்னால அவர் முகத்த பார்க்க முடியல. 3வது வந்து அவர் பண்ற சில விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா, ரஜினி மாரி ட்ரை பண்றாரோன்னு தோணுது. இந்த முடி ஃப்ரண்ட்ல வந்து 2, 3 முடி இப்படி உழறது. ஓகே. அவர் ஒரு ஐகான் நீங்க ட்ரை பண்றீங்க. ஓகே. அதுக்காக இல்ல. அதுக்கா இப்ப நீங்க அது அது குறை சொல்ல முடியாது. ஏன்னா, இப்ப எல்லா ஆக்டர்ஸோட இதுவுமே ரிசம்பிளன்ஸ் இருக்க தான் செய்யும். இப்ப ரஜினி இருக்கும்போது அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம். அந்த மாரி தான். பட் கரெக்ட்டு. லாரன்ஸோட கேஸ் இன்ஸ்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா, லாரன்ஸ் வந்து ரஜினிக்கு ரொம்ப க்ளோஸ். மேபி அதனால கூட அந்த ஒட்டல் கொஞ்சம் அதிகமா அது இருக்கலாம். கரெக்ட். இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம். ஆனா, அப்போ உங்களோட யுனிக்னெஸ் இல்லாம போயிடுதே. அது ஏதாவது ஆ. ஒரு இடத்துல பண்ண நல்லாருக்கும். எல்லா இடத்துலயும் இங்க அதே இங்க ரெசெம்பிள் அதான் பண்றப்போ உங்களுக்கு அங்க வச்சிருக்காருல்ல. தனித்துவம் இருக்கு. இல்ல. இவருக்கு யூனிக்னெஸ் இருக்கு. நீங்க மறந்துட்டீங்களா? எதுங்க? அந்த பெல்ட்ட புடிச்சு இது ஆடுறதா? அது இல்ல. அது வேற. அது இல்லாம இந்த விஷயம் இருக்கே. இவர் ஆவுன்னா வந்துட்டு ஓடி போய் அம்மா மேல உட்காந்துக்கிறது. ஹீரோயின்ஸ் ஐயோ! வந்து அவங்கள்ட்ட அப்பா! வர மாரி இது ஆ பண்றது. அதெல்லாம் அது அவரோட ஆ தனித்திறமை தானே! அது ஒண்ணு. நல்ல வேள ஒரு பாயிண்ட் ஞாபகப்படுத்துனீங்க. இவரு இந்த சிலதெல்லாம் ரொம்ப இந்த ஒரு மாரி கியூட்ன்னு நெனச்சு பண்றாரு போல இருக்கு. அத பார்க்க ரொம்ப
கிரிஞ்சாவும், அவர்ஷனாவும் இருக்கு. கியூட்டாவே இல்ல. ஓப்பனாவே கியூட்டா இல்ல. நல்லா இல்ல பாக்குறதுக்கு. அவங்க அம்மாட்ட, "இந்திரா நீ என்ன சொல்றேன்ல, மச்சான் நீ சொல்லுடான்னு" ஒரு மாரி கொஞ்சுறது, கொடையறதெல்லாம் பார்த்தா, அது மாரிலாம் பண்ணா எங்க அம்மாலாம், "எச்சி ஏன் சட்டை போன்ருவாங்க." எனக்கு தெரிஞ்சு பல பேர் அம்மா அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த மாரிலாம் கொழஞ்சாலாம் வந்து அவங்களுக்கே ஒரு மாரி இருக்கும். "என்ன புதுசா பண்றான்? எதுக்கு இப்படி பண்றான்?" அப்படின்ற மாரி இருக்கும். அது நல்லா இல்ல. அதே மாரி பிபிஎஸ் கிட்ட வந்து, "நீ எனக்கு இப்பயே சொல்லியே ஆவணும்." எனக்கு ஹக்குன்னு அப்படியே வந்து நிக்கிறது, ஒரு பொது மேடையில போய் கேட்கறது. இது என்ன ஒரு மைண்ட் செட்ல பண்றீங்க? என்ன நல்லாவா இருக்கு? ஏன்னா உன் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் வந்து நிக்கிற. ஆ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பக்கத்துல நிக்கவே, அத விட்டு அவ வந்து அந்த பொண்ண ஹக் பண்ணி ஒரு விஷ் பண்ணான்னா, எனக்கு இல்லையா?" அப்படின்னு போறது. நல்லா இல்ல பாக்குறதுக்கு அதெல்லாம். ரொம்ப ஒரு மாரி யக்கு மாரி இருந்தது. வேக் அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. அது நல்லா இல்ல. இதெல்லாம் எப்பயாச்சும் பண்ணா ரசிக்கிற மாரி இருக்கும். எல்லா படத்துலயும் இதேதான் நான் பண்ணுவேன். நீ பார்த்துன்னே இருந்தா எப்படி? நல்லாவா இருக்கு? ஸோ அது ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த டான்ஸ். ஐயோ! யப்பா! என்ன டான்ஸ் அது? நீ எனக்கு இவரு ஒரு டான்சர் தானே இவரு ஆக்சுவலி. ஒரு கோரியோகிராஃபர் தானே ஆமா, இவரு. ஆமா. கொரியோகிராஃபர் தான், நல்ல கொரியோகிராஃபர். இந்த விஜய் படத்துலலாம் அந்த ஒரு மாரி முக்கி ஸ்டெப்லாம் வந்து இந்த ஒரு ஏதோ ஆ. ஒரு பாட்டு பாடுது. திருப்பாச்சி இல்ல என்னமோ ஒரு படம். ஜோதிகா படம். விஜய் அண்ட் ஜோதிகா படம். இந்த நீயா பேசியதுன்னு ஒரு பாட்டு ஒண்ணு வருமே. அது என்ன படம் அதுதான் ஞாபகம் இல்ல எனக்கு. திருப்பாச்சியா? திருப்பாச்சியா என்ன சம்திங் ஏதோ படம்ன்னு ஒண்ணு வரும். தெரியல. அதான் அந்த அதுல வர்ற படத்துலலாம் பேரரசு வந்து படம் தானே அது? தெரியலப்பா யார் படம்ன்னு. அந்த படத்துலலாம் நீ வந்து அழகா டான்ஸ் ஆடுவ. அந்த மாரிலாம் ஆடாம எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து இந்த கால அந்த அந்த 2 ஸ்டெப் மட்டும் நீங்க லாஸ்ட் அடிச்ச ஒரு 10 படத்த நீங்க பார்த்துருக்கலாம். ஒண்ணு அந்த கால் இப்டி இப்டி ஆட்டுற ஸ்டெப்பு. 2வது பெல்ட்ட புடிச்சு இப்டி இப்டி ஆட்டுற ஸ்டெப்பு. இது 2 ஸ்டெப்புமே பார்த்தாலே புடிச்சு போச்சு. என்னடா ஸ்டெப்பு? லாரன்ஸ்ல இந்த ஸ்டெப் டிஃபால்ட்டா இருக்குன்ற மாரி ஆயிடுது. சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, அந்த ஸ்டெப்ப போட்டுறணும் போட்டுறாரு. ஸோ அதுவும் நல்லா இல்ல. அதெல்லாம் இல்ல, பிடிக்கல. ஹீரோயின் பிபிஎஸ் வந்து கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணி நடிக்கலாம். காத்திருந்து கூட நடிக்கலாம். அவசரப்பட்டு நடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதோ ஒரு நாடகம் நடிச்சாங்க இப்போ விஜய் டிவில. கல்யாணம் முதல் காதல் வரைன்னு சொல்லிட்டு. அதுல நல்லா இருந்தாங்க. ஆக்சுவலி அதுல அவங்களுக்கு ஃபேன் பேஸ் அதிகம் அவங்களுக்கு. இந்த படத்துல வந்து அவங்க அதெல்லாம் இழந்துட்டு இருக்காங்களோன்னு தோணுது. கிரிஞ்ச் அதிகம் படத்துல. அது ரொம்ப நீங்க கிரிஞ்ச் அதிகம். அதான் முதல்லயே சொல்ட்டேன். 3 பாயிண்டோட இப்ப 4வது பாயிண்டா கிரிஞ்சு அதிகமா இருக்கும். நீங்க அத கண்டுக்க கூடாது. அது கூட எப்படி சொல்றதுன்னா, அந்த அவங்க அப்பாட்ட போயிட்டு எனக்கு ரூ. 10,000 குடுன்னு கேட்கறது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி இல்ல வைக்கணும்னு. எனக்கு சுத்தமா புரியல. இப்ப வீட்ல போய் நம்ம ஒரு ரூ. 100 கேட்டாலே அந்த கிழி கிழிப்பாங்க. இவரு ஆமா. இப்ப 2000 இத்தனைக்கும் டெய்லி 2000, 2000ன்னா எனக்கு அதுதான் புரியல. ஹவ் இஸ் இட் ம், பாசிபிள் அது? ஏன் எனக்கெல்லாம் வந்து இல்ல. நான் காலேஜ் படிச்சப்பலாம் எனக்கு வந்து பேட்டாவே நான் ம். வந்து இதுக்கு பஸ்ல போய் வர்றதுக்கே எனக்கு எங்க அப்பா 2 நாளைக்கு ஒரு டைம் ரூ. 50 குடுப்பாரு. ஏன்னா எனக்கு பஸ்ஸுக்கு போய் வரதுக்கே அதுல வந்து ஒரு அமௌண்ட் செலவாயிடும். மீதி இருக்க அமௌண்ட் தான் என்னோட செலவு. அதுலயும் நான் சேர்த்து வச்சு தான் நான் வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறது, பிரிண்ட் அவுட் எடுக்கிறதெல்லாம் வச்சு பார்த்துட்டேன். எப்படி ரூ. 2000 குடுக்குறாங்க? ரூ. 2000 அவ்ளோ மட்டமாயிடுச்சா என்ன? அதுவும் ரூ. 10,000 வாங்கி ட்ரீட் வைக்கிற அளவுக்கு உனக்கு என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க? உன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே காட்டலையே! வெறும் காளி வெங்கட்ட மட்டும் தான் காட்டுன. அவரு ஒருத்தருக்கா ரூ. 10,000 ட்ரீட் வச்ச நீனு? ஓ எனக்கு புரியல. கடவுளே! என்னவோ! ம். அதான் நெறைய ஆக மொத்தத்துல ருத்ரன் வந்து வேண்டா வெறுப்பா படம் எடுத்து ருத்ரன் பேர் வச்ச மாரி தான் இருக்கு. இல்லன்னா நோ கமெண்ட் சிம்ப்ளி பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். இத பார்த்த நேரத்துக்கு நான் உட்கார்ந்து என்னோட ஆஃபீஸ் வேலைய பார்த்துருந்தா வச்சு எனக்கு கொஞ்சம் வந்து பர்டன் குறைஞ்சிருக்கும். இதுக்கு நான் உட்கார்ந்து நேத்து நேத்து ஸ்பெண்ட் பண்ண டைமு, அதனால தூங்காம இருந்தனால மன உளைச்சலு, இதுக்கெல்லாம் சேர்த்து கட்டி லாரன்ஸ் வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு குடுக்கணும். இந்தாப்பா இந்த படத்த நீ பார்த்தியே! உன் தைரியத்த பாராட்டி உனக்கு இத குடுக்குறேன்னு சொல்லி குடுக்கணும் எனக்கு. எப்ப குடுப்பாரு இல்ல, அவரு? இல்ல ஆக்சுவலா அவர் குடுக்க முடியாது. ஏன்னா நம்ம தியேட்டர்ல போய் படம் பார்க்கலையே. நம்ம இருந்தாலும் பார்த்தது நான் என் டேட்டாவ செலவு பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்காக. பெரிய விஷயம் அது. இந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட் ஒண்ணு எடுத்து விட்டீங்க. தயவு செய்து இதுக்கப்புறமாச்சு படம் எடுக்கிறவங்க, சும்மா எடுக்கணும்னு எடுக்காம, தியேட்டர்ல வந்து படம் பார்க்குறவன் வந்து டைம் பாஸ்க்கு வந்து பார்க்கறது கிடையாது. சில பேர் ஃபேமிலியோட வருவாங்க. ஒரு சண்டே வந்து ஒரு 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 2 1/2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் அந்த தியேட்டருக்குள்ள இருக்கிறாங்கன்னா, அந்த வாரம் ஃபுல்லா ஒரு களைப்பு அதெல்லாம் நீங்க அதெல்லாம் போக தான் வந்து உட்கார்ந்து ஏதோ என்டர்டெயின்மென்ட்க்கு வராங்க. அந்த டைமையும் வந்து இந்த மாரிலாம் படம் எடுத்து போட்டு சாவடிக்காதீங்க. அந்த டைம்யாச்சும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு படமா ஒரு குடுத்தீங்கன்னா, ஒரு ஏதோ அவங்க பார்க்குறவங்க திருப்தியா போணும். அவங்க செலவு பண்ற காசு ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம, நானும் அந்த படத்துக்கு வந்து எப்பயும் வந்துட்டு இருப்பேன் எந்துச்சு.
ஓவராலா நான் தூங்குனதுக்கான காரணம் வந்து, எனக்கு அந்த சீட்டு புடிச்சிருந்துச்சு. தியேட்டர்ல யாரும் கிடையாது. ஃப்ரண்ட்ல ஒரு சீட்ல நான் கால் போட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன். ரொம்ப வாட்டமா இருந்துச்சு எனக்கு தூங்குறதுக்கு. அதனால அங்கேயே நான் படுத்து தூங்கிட்டேன். பிளஸ் என் ஹஸ்பண்ட் அந்த படத்த நீங்க ம். காசு கட்டி தூங்க போறீங்க தியேட்டர்ல. ஐயோ! இல்ல, இல்ல. மெயின் காரணம் வந்து என் ஹஸ்பண்ட் அந்த படத்த பார்த்தே ஆகணும்னு ரொம்ப தீவிரமா இருந்தாரு. அந்த "அதீரா அதீரா" பாட்டு பார்த்துட்டு அந்த அந்த மனுஷன் வந்து, ஐயோ! இந்த படத்த நான் பார்த்தே ஆகணும். விக்ரம் மாஸ் காட்டிருக்காருன்னாரு. நான் அப்பயே சொன்னேன். "அவசரப்படாத. ரிவ்யூலாம் பார்த்துட்டு போன்னேன்." கேட்கலையே என் பேச்ச. ரிவ்யூ பார்த்தா வந்து அதாவது ரிவீல் பண்ருவாங்க. நான் நேரா அங்க போய் பார்க்க போறேன்னு போனாரு. என்னையும் கூட்டு போனாரு. அங்க போயிட்டு அவருக்கே முடியல. "வீட்டுக்கு போலாமா? இங்கேயே தூங்கிட்டு இருக்க கஷ்டமா இல்ல? வீட்டுக்கு போய் தூங்கலாம்." "நீ தானே கேட்ட படத்த, என்னவோ கிளப்பி கூட்டிட்டு வந்தல்ல. எனக்கு பாப்கார்ன் வாங்கி குடு, டோனட் வாங்கி குடு. நீ படத்த பாரு. நான் சாப்பிட்டு தூங்க போறேன்." இப்படிதான் போச்சு அந்த படம். அதுவாச்சும் அப்படி இருந்தது. இது வந்து சுத்த மோசம். நான் நெனச்சேன் பாப்கார்ன் வாங்கி வெளிய வந்துட்டு இருப்பேன் இந்த படத்த பார்க்கறதுக்கு பதிலா. இந்த படத்தலாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றது கூட வந்து சங்கட்டமான விஷயமா இருக்கு. எனினும் இது வந்து என்னோட முதல் எபிசோடுங்கிறதுனால நான் வந்து ஆர்விபில ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வருதுங்கிறதுனால, நான் அத ஸ்கிப் பண்ண விரும்பல. சரி நமக்கு வந்து இட்டாச்சும் ஒரு டாஸ்க் குடுத்துருக்கு நம்ம செய்வோம். அப்படின்னு நான் எனக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க? ஒரு மோட்டிவேஷன குடுத்துக்கிட்டு இந்த படத்த நான் பார்த்தேன். ஆனா இட்டாச்சி ப்ளீஸ் இனி மேற்பட்டு இந்த மாரி படங்கள எனக்கு ரெஃபர் பண்ணாதீங்க. நல்ல படமா சொல்றீங்களா பார்க்கலாம். இந்த படத்த அது பார்த்ததே நம்ம முடியல. அது கூடிய முடியல. சீக்கிரம் ஒரு நல்ல படம் பண்ணுவோம். டீமா சேர்ந்து ஒரு படம் பார்ப்போம். ஒரு படம் இது கண்டிப்பா பண்ணுவோம். பண்ணியே ஆகணும். இந்த படம் வந்து சீரியஸ்லி நான்லாம் வந்து நேத்து இந்த படத்த பார்க்க போனேன் என் ஹஸ்பண்ட் வேற, "ஏய்! நீ தூங்க தானே போற உண்மைய சொல்லு. இந்த படத்த நீ பார்க்கவே மாட்டேன்னாரு." "இல்ல, இல்ல. நான் பேசணும் இந்த படத்த பத்தி நான் பார்த்தே ஆவணும்." அப்படின்னு நான் தீவிரமா பார்த்தேன். பட் இனிமே இந்த படத்த பத்தி சொல்லுங்க, சொல்லுங்க. இதுக்கு மேல இந்த படத்த பத்தி பேச என்ட்ட கன்டென்ட் கிடையாது. உங்ககிட்ட இருந்தா நீங்க கொட்டுங்க. என்கிட்ட முதலே கிடையாது. எனக்கு பாதி அப்பயே நின்று அ போச்சு. அடப்பா! அப்ப இந்த படத்த நான் தான் அது புதுசா பார்த்துருக்கேன். என்னாலயே பார்க்க முடியல. இப்ப நானும் இன்னும் வந்து ஒருத்தர் இது இப்ப வந்துச்சு இவரு மோகன்ஜி படம் வந்துச்சு. படம் பகாசுரன். பேரு மறந்து பகாசுரன். அதுவே வந்து நான் உட்காந்து 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 பார்த்துட்டு அவங்க ஓட்டி ஓட்டி பார்த்தது தான் சரி ஓகே. ஓட்டி ஓட்டி பார்த்தா கூட படம் புரியும்னு சொல்லிட்டு தான் நான் அவங்க டெக்னிக் யூஸ் பண்ணேன். ஆனா நீங்க அது வேற ஒரு ஏதாவது படம் ம், பார்த்திருக்கீங்களா? லவ் டுடே வேற ஏதாச்சும் நல்ல ஒரு இந்த மாரி நக்கல் பண்ற படம் ஏதாச்சும் இருக்கா? கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் இருந்தா கூட நக்கல் பண்ணலாம். இது வந்து ம், ஆவரேஜ் இல்ல. இது பிலோ த லேன் ஆவரேஜ் என்ன பொறுத்தவரைக்கும். பிலோ ம், ஆவரேஜ்க்கும் கம்மியாகுது இது. ஜஸ்ட் பாஸ் கூட இல்லங்க இந்த ம். படம்லாம். எப்படி இந்த படத்த நான் ஃபியூச்சர் அப்ப பார்ப்போம். நெறைய படங்கள் இன்னும் வரும்ல. இல்ல பாப்போம். ஏதாவது பழைய படம் எடுத்து போடுறாங்க. இல்லன்னா அடுத்து சரத்குமார் படம் ஒரு படத்த வச்சு கூட நம்ம அடுத்த எபிசோட் கூட பண்ணலாம். ஏய் ப்ளீஸ்ப்பா சரத்தெல்லாம் ரோஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு மனசு தாங்காது எனக்கு. எனக்கு வந்து சரத் வந்து எங்க அத்தை தான் ரொம்ப ஃபேன் சரத்துக்கு. அவங்க சொல்லி சொல்லி எனக்கும் சரத் புடிச்சு போச்சு. ஆமால்ல. அழகா இருக்கார்லன்ட்டு. சரி அப்ப அடுத்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணி ரெடி பண்ணிருவோம். அவங்கள கேட்க வைங்க. சரத்குமார் எபிசோட் வச்சு. ஏய் சரத்த வந்து ஓட்டாத ப்ளீஸ். வேற யாரையாவது ஓட்டு நீனு. சரி, சரி. சரி ஓகே. அவ்வளோதான் படத்த எண்டு கார்டு போட்டு முடிச்சிடலாம். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்கீங்க. எப்படி இருக்குது சொல்லுங்க? நல்லா இருக்கு. நான் வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு மாரி பயமா இருந்தது. கன்டென்ட்லாம் ரெடி பண்ணணுமேன்னு யோசிச்சேன் ஆரம்பத்துல. ஆனா இந்த படத்த பத்தி பேச கன்டென்ட் வந்து தேவையில்ல. படத்த பார்த்ததுக்கப்புறம் அப்படிதான் முடிவாச்சு. இனிமே நெறைய பேசுவோம். படத்த பத்தியும் இல்லாம ஒரு மத்ததையும் சேர்ந்து பேசுவோம். அடிக்கடி பேசுவோம். நெறையாவே பேசுவோம். சரி. நீங்க தான் இப்ப எனக்கு ஃபீட்பேக் குடுக்கணும். இந்த ஃபீட்பேக் வந்து நான் குடுக்குறது கிடையாது. கேட்ட லிசனர்ஸ் தான் குடுக்கணும். அதுதான் வரேன். இப்ப என்னன்னா, லிசனர்ஸ் இதுவரைக்கும் சொல்லுங்க. அதான், அதான். அதான் இதுவரைக்கும் எபிசோடு கேட்டிருப்பீங்க. ஸோ கேட்டவங்க வந்து Spotifyல வந்து என்ன பண்றீங்க, ஃபாலோ குடுத்துட்டு, அதில போல் இருக்கும். போல்ல வந்து உங்களுடைய ஒப்பீனியன் அங்க குடுத்துருங்க. அதே மாரி Q&A இருக்கும். அட்டெண்ட் பண்ணிருங்க. அதே மாரி Spotifyல ஒரு 4 ஸ்டாருக்கு மேல குடுத்துருங்க. மொத்தம் 5 ஸ்டாரு. 4 ஸ்டார் மேல நான் குடுக்கணும்னா தெரியும். 5 குடுக்கணுமா? ஸ்டார் தான் நான் குடுக்கணுமா லிசனர்ஸ் இது எல்லாமே? ஆமா, ஆமா. நீங்க இன்னும் ஃபாலோவே பண்ணல. உங்கள நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நீங்களே என்ன ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ம். ரைட், ரைட். சரி, இதோ சரி. ஃபாலோ பண்றேன், ஃபாலோ பண்றேன். சரி ஓகே, ஓகே. அது மாரி குடுத்துருங்க. அதே மாரி பாட்காஸ்ட் வந்து மேஜரான எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் விருப்பமோ அங்க ஓகே. போய் கேட்டுக்கோங்க. அதே ம், மாதிரி டிஸ்கார்ட் இருக்கு. டிஸ்கார்ட் வந்தீங்கன்னா, எங்களோட பேசலாம். இது பண்ணலாம். கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு தனியா சேனல்லாம் ம். ஒதுக்கி குடுத்துருவேன்.
ஸோ அதனால நீங்க மீட்டாவோட பேசலாம், ரின்னோட பேசலாம். அடுத்து புதுசா எத்தன பேர் வராங்கன்னு தெரியல. ஒரு தெரிஞ்ச ஒரு 2, 3 பேர் வருவாங்க இல்லையா? இன்னும் புதுசா வரவங்கள ஃபாலோ வந்துட்டு பண்ணிட்டேன் நம்ம ஓகே, சேனல. ஓகே. சரி ஃபாலோ பண்ணிட்டீங்க. அதே மாரி புதுசா வரவங்களுக்கும் சேனல் தனியா இருக்கும். நீ அவங்களோட பேசவும் Discord ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா ம். Instagram வாங்க. அங்கேயும் இருப்போம். அதே மாரி பாட்காஸ்ட் செக்ஷன் தனியா இங்க Discordல இருக்கும். அங்கே வந்து உங்களுடைய ஃபீட்பேக்லாம் குடுத்துருங்க. அப்படி ஃபீட்பேக் இங்க குடுக்க உங்களுக்கு இதா இருந்துச்சுன்னா, டிஎம் பண்ணி கூட எங்களுக்கு Instagramல குடுக்கலாம். எங்கள ஃபாலோ பண்ணி அவசியம் உங்களோட ஃபீட்பேக் கருத்துக்கள் குடுங்க. சொல்லுங்க. அப்பதான் நாங்க எங்கள இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க முடியும். மேலும் மேலும் உங்கள வந்து என்டர்டெயின் பண்ண முடியும். பேசி பேசியே. ஓ! ஸோ அவள் என்னோட எண்ட்ல அவ்வளோதான். ம். ஸோ அவ்வளோதான். நாங்க உங்கள அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். பாய். நன்றி, வணக்கம்.